Audio Jungle. Audio Jungle. அன்பான வணக்கங்கள். முதல்ல இந்த நிகழ்ச்சியின் சிறப்புகளை பற்றி எல்லாம் சொன்னார். இந்த வழக்கு என்று போட்டாலே அந்த வழக்கு நடக்கிறது என்பது எவ்வளவு சிரமம் என்பது அந்த வழக்கில் இருப்பவர்களுக்கு தெரியும். நான் அவங்களுக்கு சீனியர்ன்றதான் நான் இன்னொன்று சொல்கிறேன். எனக்கு 1994 ஒரு வழக்கு போட்டது. வழக்கு போட்டாங்க, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் என்னை கைது செய்து வழக்கு நடந்தது. முடியல, இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. 32வது ஆண்டு நடந்துகிட்டு இருக்கு. எனவே அந்த வழக்குக்கு நடப்பது என்பது நான் வேடிக்கையாக கூட எங்களுடைய வழக்கறிஞரோட கேட்போம். ஏன் சினிமாவில் தான் சொல்லுவான், சனையர் நடந்த காலத்தை தண்டனையாக கருதி விடுதலை செய்தோன்ற மாதிரி இந்த வழக்குக்கு நடந்த காலத்தை தண்டனையாக கருதி எங்கெல்லாம் விடுதலை செய்ய சொல்லியிருக்கேன். நடக்கிறது என்று சொல்லுவோம். அப்படிதான் அந்த வழக்குக்கு நடப்பது இருக்குது பாருங்க, அது மிகப்பெரிய கொடுமையிலும் கொடுமையாக இருக்கு. அந்த வழக்கை ஏதோ அற்ப காரணங்களை சொல்லி இழுத்தடித்துக் கொண்டே இருப்பார். அப்படி இந்த வழக்குகள் சந்தித்தது தாக்குதலை சந்தித்தது என்பதல்ல, தாக்குதலுக்கு எதிர் நின்றது என்பது அதோட சிறப்பு. எப்போது ஒருவருக்கு துணிச்சல் வரும்னா இந்த குட்ட குட்ட புனிதன் என்று சொல்லுவார். எப்போ நிமிர்ந்து கேட்கிற போதுதான். சாலை என் கவிதை கூட கொடுத்தேன். முதுகெலும்பை வலுவாக்கி உங்களை போல் முயற்சி உள்ள மற்றவரை துணைவராக்கி எதுவிடுமை என்றதற்கு நீங்கள் வந்தால் எங்கு நிற்கும் அக்கொடுமை தோழர்மாரே என்று சொல்லுவார். அப்படி நாம் ஒன்றாக இணைந்து நிற்கிற போதுதான் எதிரிக்கு அந்த அச்சம் வரும். எனவே அந்த வகையில் இது நடத்திருக்கிற தோழர்களுக்கு, ஏன்னா இது ஒவ்வொரு அடுத்தடுத்த கட்டங்களாகத்தான் நகரும். ஒரே அடியில் நம்ம மிக நீண்ட காலம் நடந்துவிட்ட கொடுமைகளை உடனடியாக அப்படி இந்த வழக்குகளை சந்தித்திருக்கிற இந்த தோழர்கள், அதனால் இங்கு ஏற்பட்டிருக்கிற சமூக மாற்றங்களை பற்றியும் தோழர்கள் எடுத்து சொன்னார்கள். அது ஒரு சிலர் இப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவிக்கும் வழியாக ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு ஒரு மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிற அந்த நன்றி உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் வெளிப்படுத்தினார்கள். ஏன்னா பல நேரங்களில் தாங்களாக ஆதிக்கவாதிகள் தங்களை மாற்றிக் கொள்வதில்லை. அதற்கான எதிர்ப்புகள் வருகிற போது, எதிர்ப்பு என்பதும் கடுமையான எதிர்ப்பாக இருக்கிற போதுதான் கொஞ்சம் அவர்கள் பின்வாங்கி அதை பற்றி சிந்திக்க தொடங்குவார்கள். அம்பேத்கர் அவர்கள் கூட சொல்லுவார்கள், ஜாதி இந்துக்கள் என்றுதான் பிற்படுத்தப்பட்ட மக்களை சொல்லுவார்கள். ஜாதி இந்துக்களுடைய போக்குக்கு அவருடைய ஜாதி ஆணவம் காரணம் அல்ல, அவருடைய மதம் அவர்களுக்கு அப்படி கற்பித்திருக்கிறது என்று சொல்லுவார். அப்படி சொல்லி வைத்திருக்கிறார்கள். நீங்கெல்லாம் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு, யார் தெரியுமான்னு உண்மையில தெரிஞ்ச அவன் மதத்திலே இருக்க மாட்டான், ஆனா சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவேதான் அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் அவங்க கலந்து கொண்டு இந்த வழக்கில் அவர்கள் கொடுத்து, எனக்கு நன்றாக நினைவு இருக்கிற அந்த நிகழ்ச்சி. நாங்கள் கூட்டம் முடிந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த பலகையில் வைத்து அதை அகற்றுவது, அதற்காக எல்லா பலகையும் எடுத்து விடுவது. உங்களுக்கு போக்குவரத்து கழகத்துக்கெல்லாம் எல்லாரும் பேரையும் வச்சுட்டே வந்தாங்க. சுந்தரலிங்கம் பேரை வைப்பதான ஒரு முயற்சி பேச்சு வந்தவுடனே எல்லா போக்குவரத்து கழகத்துக்கு பேரையும் எடுத்துட்டான். ஏன்டா அந்த பேர் இல்லை, அந்த பேரை வைக்கக்கூடாது, அதனால எந்த பேரும் வேண்டாம். அப்புறம் தான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்போ மட்டும் மாறியது. அப்போதுதான் அவங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியல. ஒரு பெயர் தாங்கிய பெயர் பலகையோடு ஒரு வண்டி நம்ம ஊருக்கு வந்துட்டு போது நம்ம ஏறிட்டு போறதா என்ற ஜாதி திமிர் இருக்குது பாருங்க. அதுதான் அதை எடுக்கவே இல்லை. அப்படித்தான் இந்த பலகை வைத்த உடனே எல்லா பலகையும் எடுத்து விட்டாங்க. பேருந்துலைக்கு வச்சு மற்ற பலகைகள் எதுவுமே இல்லை, உடனே நீக்கி விட்டு. இந்த வழக்கு நடந்த போது கூட அவர் இப்போது எனக்கு அவர் பேசுகிற போது தான் நினைவு வந்தது. வன்கொடுமை தடுப்பு சட்டம், அப்போது இங்கு காவல் கண்காணிப்பாக இருந்தவர் பெரியய்யா என்ற ஒருவர் இங்கு அவங்க காவல் கண்காணிப்பாளராக இருந்தார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். அவர் எங்களுக்கு எதிரியாக இருந்த நண்பர்களான ஒருவர். ஏன்னா அதிரடிப்படையின் காரணமாக தேடுதல் வேட்டை என்ற பெயரால் எங்கள் ஊர் நடந்த அட்டூழியத்தில் அவருக்கும் ஒரு பங்கு இருந்தது. அப்படி அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர்கள் மீது கேள்வி வைத்து அவர்களுக்கு எதிரான முழக்கங்களை வைத்து போராடிய பின்னால் நண்பர்களானவர் பல பேர் அந்த அதிரடிப்படையிலே எனக்கு இருந்தார்.
நம்முடைய செயல்பாடுகளை பார்த்த பின்னால் அவர் நண்பர்களானவர்கள் ஒருத்தர் ஐயா, அவர் பெரிய ஐயா அவர்கள், ஒரு செந்தாமரை கண்ணன் ஒருத்தர். அதுக்கு பின்னால் தொடர்ச்சியாக ஒரு இன்று வரை என்னோட தொடர்பு இருக்கிற ஒருவராக நாங்கன்னா அவருக்கு எதிராக அவர் பெயரை சொல்லி துண்டறிக்க போட்டெல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்கோம். ஆனாலும் புரிந்து கொண்டு அவர்கள் இருப்பதில் ஒருத்தர் அவர் பேசின உடனே எனக்கு அவர் தான் என்று தெரியாது. என் வணக்கம், இந்த மாதிரி இந்த அமைப்பில் இருந்து இன்னும் பேசுகிறேன், நான் தெரியுதுங்களா யாருங்க? ஐயா காவல் கண்காணிப்பாளர். இல்லைங்க நான் பெரிய ஐயா பேசுகிறேங்க. இந்த வழக்கு சொன்னோடனே புரிந்தது வருது. இல்லை வன்கொடுமை தடுப்பு சட்டம் பயன்படுத்த வேண்டும் என்பதை அப்போது வலியுறுத்தணும். ஏன்னா வழக்கு சட்டம் மிக சிரமப்பட்டு கொண்டு வந்தார்கள். அதை கொண்டு வருவதற்கு அவ்வளோ காலம் ஆச்சுன்னு தெரியும். சட்டம் வந்த பின்னால் இந்த சட்டத்திற்கு விதிகள் எழுதுவதற்கு 89 சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் விதி எப்போ எழுதப்படுதுன்னா 96 7 ஆண்டு காலம் அந்த சட்டத்திற்கான விதிகளே வரையப்படவில்லை. நமக்கான சட்டம்னா அப்படி இருக்கும். இந்த ஐஐடி ஐஐஎம் எல்லாம் ஆரம்பிக்கிறது ஒரு சட்டம் கொண்டு வந்தான், சிறப்பு கல்வி நிலையங்கள், அதற்கான ஒரு தனி சட்டம் கொண்டு வந்தார்கள். 57 அந்த சட்டம் வந்தது. 1956 அதுக்கு விதி எழுதி வச்சிருந்தான். 57 சட்டமே வருது. ஆனா வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்தது 89, விதிகள் எழுதப்பட்டது 7 ஆண்டுகள் கழித்து. அதில் ஒரு பிரிவு இருக்கிறது. இந்த இதுல எந்த அதிகாரியாவது அரசு அதிகாரியாவது வேண்டுமென்றே தாமதப்படுத்தினாலோ எதிராக செயல்பட்டாலோ அவருக்கும் தண்டனை உண்டுன்னு ஒரு பிரிவு 4 என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. இது சட்டம் வந்து எவ்வளவு காலம் ஆச்சு? இன்றைக்கு வரைக்கும் ஒருவரும் அந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதும் இல்லை, தண்டிக்கப்பட்டதும். வழக்கு பதிவு செஞ்சாலும் தண்டிக்கிறது, ஆனால் பிரிவு இருக்கிறது. அப்போ சட்டம் வரைந்து கொடுத்து விட்டாலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு பெரிய சிக்கல்கள் இருக்கு. ஆனால் தோழர் ஐயனார் சொன்னார், எப்படி நாங்கள் அதை சரி அது பகைமையை வளர்க்கும் என்ற எண்ணத்தோடு கூட அதை தவிர்த்திருக்கலாம். ஆனாலும் கூட அந்த சட்டங்கள் நமக்கு இருக்கிற பாதுகாப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவை. பல நேரங்களில் அது வந்து வேறு காரணத்துக்காக வழக்கு போட சொல்லுவாங்க, நம்ம அப்படி போட சொல்லல. ஆனால் உணர வேண்டும், அவர்கள் தான் செய்த தவறு எவ்வளவு பெரிய தவறு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வழக்கை சரியாக நடத்திருந்தால் நாம் எந்த அளவுக்கு தண்டிக்கப்பட்டிருப்போம். இந்த இளைஞர்கள் அல்லது இந்த மக்கள் அதை பின்வாங்கி கொண்டார்களே என்ற அந்த எண்ணமே கூட அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடும் என்ற முயற்சியில் தான். அதை அடுத்து வழக்கு அடுத்து தேர்தலை பற்றி சொன்னார்கள். தேர்தலை பற்றி உங்களுக்கு பெரியார் இயக்கத்தை பற்றி தேர்தலை பற்றி நிலைப்பாடு எப்போதும் பெரியார் சொல்லுவார், நாங்கள் தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை மையமாக கொண்டு தேர்தல் நடவடிக்கை ஈடுபடுவதில்லை, யார் வரக்கூடாது என்பதை வைத்துக் கொண்டுதான் தேர்தலிலே முடிவெடுப்போம் என்று பெரியார். அப்படித்தான் எங்கள் முடிவு இருந்தது. அப்படித்தான் பல நேரங்களில் நேரடியாக தேர்தலில் வாக்கு கேட்பெல்லாம் எங்களுக்கு வெறுப்பு உண்டு. நாங்கள் முதல் இளைஞர் அணி என்ற ஒன்று மிக நீண்ட காலத்திற்கு பின்னால் திரும்ப 80களில் தான் தொடங்கப்பட்டது. முதல் மாநாடு 82 நடந்தது. முதல் மாணவர் எங்களுடைய இளைஞரணி மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றினோம். அப்படி ஒரு தீர்மானம் கொண்டு போறோன்னு எங்களுக்கு குறிச்சா இருக்கும் தெரியாது. இனி வருகிற தேர்தல்களில் திராவிடர் விடுதலை கழகம் மக்களிடம் வேண்டுகோள் வைக்க வேண்டும், இன்னும் அதுக்கு வாக்களிங்க, அதோட நிறுத்திக்கலாம். நாம் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க போவது நம்முடைய தன்மானத்தை இழக்க செய்தா இருக்குது. அவங்கள்ட்ட போறதுக்கு அவன் பண்ணதுக்கெல்லாம் நம்ம பேச்சு வாங்கிட்டு இருக்கோம். எனவே வாக்களிப்போர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை போட்டோம். அப்பதான் திருநெல்வேலியில் இடைத்தேர்தல் நடந்தது, நெல்லையில் இடைத்தேர்தல். அப்போ அந்த தீர்மானத்தில் ஆசிரியர்கிட்ட வந்து நிறைவேறதுக்கு முந்தி அந்த குஞ்சாடம் காட்டினோம். அதுக்கு சிரிச்சாரு, சரி அப்படின்ட்டு, அவ்வளோதான். அதை அடுத்து பெரிய அளவில் 8 காலமாக அந்த தீர்மானத்தை போட்டார். அப்படிதான் தேர்தல் நிலைப்பாடை நாம் வைத்துக் கொண்டிருந்திருக்கோம். ஏன்னா நமக்குள்ள வாய்ப்பு என்பது நல்லவனுக்கு வாக்களிக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. தேர்தலில் போட்டியிடுபவர்களில் நல்லவருக்கு தான் வாக்களிக்க முடியும். அதற்கு நல்லவனுக்கு தான். எல்லா அயோக்கியனா இருந்தா சின்ன அயோக்கியனும் ஓட்டு போடலாம். இதுதான் நமக்குள்ள வாய்ப்பு. அதுக்கு மேலே நமக்கு வாய்ப்பு கிடையாது. நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? அந்த போப்பாண்ட ஒரு தேர்தல்லாம் சொல்லுவாங்க, வேட்பாளரே இல்லை, இருக்கவங்களாம் பேர் எழுதி போடுவாங்க. அதிக பேர் யார் இருக்கோ அதில் குறைவான வாக்காளர் நீக்கிவிட்டு மற்றவர்களுக்கும் நடக்கும். யார் பேர்னு யாருக்குமே தெரியாது, ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். கடைசியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அப்படின்னு நம்ம தேர்தல் கிடையாது. நிற்கிறவங்களும் ஒருத்தருக்கு தான். என்ன தகுதி என்பதற்கு ஊராட்சி மன்ற தலைவரை கூட விழித்து பேசினார்.
ஊராட்சி மன்றத்துக்கு ஒரு தலைவர் ஆகணும்னா அவர் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். விதியில் இருக்கு. நான் சட்டமன்றத்துக்கு அது இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறது, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது, அந்த விதி இல்லை. ஆனால் ஊராட்சி மன்றத்தில் ஆகிறதுக்கு விதி இருக்குது, எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இப்படி ஆளுக்கு தேர்தலாம் வருது. அந்த தேர்தலை பற்றி தான் நாம் பேச வேண்டியவர்களாக இருக்கு. அப்போ நாம் எப்படி முடிவெடுப்பது என்பதில் தான் இந்த தேர்தலை பற்றி நாம் பேசுகிற போதெல்லாம் இந்த கள்ளக்குறிச்சியில் பெரியார் பேசிய ஒரு பேச்சு, புகழ்பெற்ற பேச்சு, அது எவ்வளவு பேர் அதை கேட்டுருக்கு எனக்கு தெரியாது. 72ல் எம்ஜிஆர் பிரிந்த பின்னால் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் பெரியார். எப்பவுமே பெரியார் கூட்டத்தில் அவர் பேசிய நேரத்தை விட கேள்வி பதிலான நேரம் அதிகமாக இருக்கும். அப்போ கூட்டம் முடிந்த உடனே உங்களுக்கு ஏதாவது நான் பேசுனது கேள்வி இருக்கா என்று பெரியார் கேட்பார். தோழர்கள் அதுக்கு முன்னாலே தாள்களை கொடுத்து வாயில கட்டாமல் பாட்டு கேட்டே இருப்பான். பேப்பரை கொடுத்துருவான், எழுதி கொடுத்துறியா? அப்போ ஒவ்வொருவராக படிக்க படிக்க ஒரு பதில் சொல்லி கொண்டிருப்பார். அப்படி ஒரு கேள்வி ஒரு எழுதி கொடுக்குறாங்க. இவர் எம்ஜிஆரை கடுமையாக விமர்சித்து பேசுகிறார். எதிரி கையாளாதியா நீ என்றெல்லாம் அதில் பேசுகிறார். இப்படியெல்லாம் போடாமா ஒரு இயக்கம் ஒரு அதுக்கு முந்தைய பெரியார் திராவிடர் முன்னேற்ற கழகம் கெட்டி போட்டு இதுக்கு எவனும் கள்ளசாவி போட்டு திறக்க முடியாது, நம்மளே ஒருத்தர் சாவி எடுத்து கொடுத்தாதான் என்று நான் சொல்வது இப்போ எடுத்து கொடுத்துட்டாரே எம்ஜிஆர் என்று அவர் பேசுவார். அதில் உடனே ஒருத்தர் திமுக பற்றி பேசுகிற போது ஒரு கேள்வி அங்கே சட்டம் போடுவார். ஏன் திமுக ஊழலே பண்ணலங்கிறீங்களா? பெரியார் சொன்னேன், எப்போ இல்லைன்னு சொன்னேன் என்று பெரியார் சொல்லுவார். நீ என்ன உனக்கும் எனக்கு என்னால் வித்தியாசம்னா, நான் இந்த ஊரில் பள்ளிக்கூடம் வந்துருச்சுன்னு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மக்கள்லாம் 5 கிலோமீட்டர் போவோம், 5 மைல் போவோம், 10 மைல் போவானே, பள்ளிக்கூடம் வந்துருச்சு. நீ என்னங்கிற அதில் எம்எல்ஏ 5000 ரூபா சம்பாதிச்சுட்டா இருக்கிறேன். நான் பள்ளிக்கூடம் வந்துருச்சு, நம்ம பிள்ளைங்களாம் படிக்கணும்னு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பாலம் கட்டு வந்துருச்சு ஒரு பாலம், அதில் எம்எல்ஏ 10,000 ரூபா வாங்கிட்டார் நீ சொல்கிற. அட நம்ம ஜனங்க மழை பெஞ்சு பாலம் வந்துருச்சுன்னா 3 நாளைக்கு ஊர் விட்டு அந்த பக்கம் போக முடியாது, ஜெயில் கைதி மாதிரி உள்ள இருப்பானே, பாலம் வந்துச்சு மகிழ்ச்சி அடைகிறேன். நீ சொல்கிற நீ அவர் 10,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு அவனுக்கு தெரியுது, எனக்கு அந்த பாலம் கண்ணுக்கு தெரியுது. அதனால மக்கள் பெற்ற நன்மை என் கண்ணுக்கு தெரிகிறது. அது நடத்தியிருப்பார். உடனே ஒருத்தர் கேள்வி கேட்பார், திமுக ஊழல் பண்ணிச்சோம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. முந்திச்சு பிள்ளை பெற்றிருக்கா, தப்பு பண்ணது தெரியுமா நான் எங்கே போய் சொல்லட்டும் என்று மட்டும் சொல்லுவார். அதை ஏற்றுக்கொண்டு ஆமாம் பண்ணியிருக்காங்க என்பதையும் ஏற்றுக்கொண்டு தான் பேசுவார். அப்போ ஒரு கேள்வி கேட்பாரு, நீங்கள் ஆளும் கட்சியை ஆதரிப்பீர்களாமே அப்படின்னு கேள்வி கேட்பார். பெரியார் உடனே ஆமா அப்படின்னு. ஆமாம் அதுதான் எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, எனக்குன்னு ஒரு கருத்து வச்சிருக்கேன், இந்த நாட்டில் இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் தேர்தல் நிற்கிறது இல்லை, எப்படி நடைமுறைப்படுத்துவேன்? இந்த வந்தவனுக்கு 4 ஜே போட்டால் அவன் நம்ம காரியத்தை பண்ணுறான், ஆவாதுன்னு தெரிஞ்சால் அவன் முடிக்கிறதுக்கான வேலையை பார்ப்பான். எடுத்துக்க அவனை துரத்துறதை என்ன பண்ணலான்னு பார்ப்பேன், நம்ம காரியத்தை பண்ணான்னு ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ எம்ஜிஆரே சொல்லுவார், இந்த ஆளை திட்டிகிட்டு இருக்கிறேன், இந்த ஆள் நாளைக்கு ஆட்சிக்கு இந்த ஆளுக்கு ஜே போட்டு காரியமாகணும்னா நான் ஆதரிச்சுட்டு போகிறேன், நான் என்ன திமுக கட்சியை வச்சுக்கிட்டுருவேன், என் கொள்கை நடைமுறைப்படுத்துறது தான் நான் பார்ப்பேன் என்று அவர் சொல்லுவார். இதுதான் அவருடைய பார்வையாக, தேர்தல் பார்வையாக எப்போதும் இருந்திருக்கிறது. பெரிதாக இந்த தேர்தலில் நம்ம கூட தேர்தல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எனக்கு மனதார 67 பெரியாராக நாங்கள்லாம் எங்களை வளர்த்தெடுத்த தலைவர்கள்லாம் திமுக எதிர்ப்புணர்வோடு தான் எங்களை வளர்த்தெடுத்தார். அப்படித்தான் தொடக்க காலத்தில் எங்களை அப்படித்தான் வளர்த்தெடுத்தார்கள். 67 தேர்தல்லாம் அப்போ எங்களுக்கு வாக்கு இல்லை என்றாலும் கூட எங்களுக்கு ஒரு மாதிரி பெரிய ஈர்ப்பு வரவில்லை. 71 தான் வந்தது. ஏனென்றால் அப்போது இருந்த காங்கிரஸ் கட்சி, அப்போது இருந்த சில காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் அவர்கள் நடந்து கொண்ட முறை, அப்போதான் திடீர் பிள்ளையெல்லாம் அப்போதான் வந்தார், எல்லாம் வந்தது. அப்போ பெரிய விவாதம் அப்போது இருந்தது. பார்ப்பனர் அல்லாதார் என்ற பிரச்சனை, ராமன் செருப்பால் அடித்தார் என்ற பிரச்சனை எல்லாம் அப்போ வருது. அந்த சமயத்தில் தான் எங்களுக்கு ஆதரிக்க ஆரம்பித்தோம். ஆனால் அதே திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை தமிழர்களுக்கு துரோகம் செய்து விட்டதோ, அது உறுதியாக இல்லையோ என்ற போது 2009 எடுத்து தான் வேலை செஞ்சோம். திமுகவுக்கு நாங்கள் வாக்களிக்கல. திமுகவை தோற்கடிக்கும் வலிமையுள்ள கட்சிக்கு வாக்களிப்பது என்று தான் முடிவெடுத்தோம். அடுத்த தேர்தலில் கூட நாங்கள் திமுக உடனே வாக்களிக்கல. மக்கள் நல கூட்டணி அமைக்கப்பட்டது. அதில் எங்களுக்கு ஆதரவானவர்கள் அது இருந்தார்கள் நிறைய பேர். அதில் முதல்ல விஜயகாந்த் இல்லைன்னு சொல்லிட்டோம். முதல்ல அது கட்சியாக இல்லை, சரி இல்லை என்று சொன்னோம். அடுத்து தோழர் கூட இப்போ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தை போட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் கலைஞரின் ஜாதியை குறிப்பிட்டு
ஒன்றை பேசினார், வைகோ பேசியிருக்கிறார். எனவே அந்த தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தை வாக்களிப்பது இல்லை என்று நாங்கள் முடிக்கிறோம். அப்படிதான் என் கட்சியில் வந்து சிறையத்தார்கள் ஒருவர் கூட அதற்கு மறுப்பு சொல்லாமல் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார். ஆமா, இந்த தடவை நம்ம எதிர்ப்பு காட்டல, எப்படி வெளிப்படுத்துறது, தேர்தலில் வேலை செய்யறதில்ல. ஆனா விடுதலை சிறுத்தைகளை ஆதரித்தோம், ரவிக்குமார் நிற்கிற தொகுதியில் மட்டும் போய் எதிர்த்து வேலை செய்வது என்று முடிவெடுத்தோம். நானும் சுபகர பாண்டியனும் அந்த பகுதியில் அவர் வெற்றி பெற்றார். ஆனால் எங்களுடைய இதை வெளிப்படுத்தணும், இந்த மாதிரி பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை பேசிக் கொண்டிருந்தவருக்கு வாக்களிக்காதீர்கள் என்று அதில் பேசினோம். இப்படித்தான் தேர்தல் நிலைப்பாடுகள். ஆனால் இப்போ எப்படி நிலையில் இருக்கிறோம் என்பதுதான். ஆட்சியாளர்கள் என்பது அவர்கள் என்ன செய்யணும், மக்களை தகுதியை உயர்த்த வேண்டும். மக்கள் தகுதியை, அவங்களுடைய குவாலிட்டியை உயர்த்தணும். அது கல்வியால் இருக்கலாம், வேலை வாய்ப்பால் இருக்கலாம், உதவி திட்டங்களால் இருக்கலாம், அல்லது தொழில் முனைவோருக்கான ஆதரவாக இருக்கலாம். எப்படியாவது மக்கள் நிலையை உயர்த்த வேண்டும். இன்னொரு பக்கம் பொருளாதாரத்துக்கு தொழில் திட்டங்கள் கொண்டு வர வேண்டும். இது ரெண்டு தானே பெரும்பாலும் நம்ம நினைப்போம். அப்போ இவர்கள் பார்வை எப்படி இருக்கிறது? முறை கலைஞர் அவர்கள் இறந்தபோது கூட அது குறித்து ஒரு இரங்கல் கூட்டம், அது கூட கருஞ்சட்டை கலைஞர் என்ற தலைப்பால் கூட ஒரு எங்கள் தோழர்கள் என்று தலைப்பு கொடுத்தாங்க. கருஞ்சட்டை கலைஞர்னு சொல்லி தான் அந்த இரங்கல் கூட்டத்துக்கு தலைப்பு வைத்திருந்தார். அதில் ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொண்டேன். இப்போ வழக்கமாக உங்களுக்கு இந்த பதவிக்கு வந்தாலும் இப்போ இருக்க பதவியெல்லாம் இருக்கான் பாருங்கள். ஒரு காலத்தில் எப்படி இருந்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றவங்களாம் நடவடிக்கை எப்படி இருக்குன்னா, இப்போ இருக்கவங்களாம் சாதாரணமாக பார்க்க முடியாது. ஒன்றிய சேலை பார்க்குறதுக்கு பரிந்துரையோட தான் போகும். இப்போல்லாம் அவரே மானத்தை பார்த்தா நடப்பார், கீழே பார்க்க மாட்டேன். அப்படிதான் பொதுவாக நாம் பார்க்குறோம், உடனே இருக்காங்க. ஆனால் கலைஞர் தன் ஆட்சி காலத்தில் ஒரு வண்டியில் போகிறாரு, தார் ஊற்றிட்டு இருக்காங்க. தார் ஊற்றுறப்ப காலில் சாக்குதியை கட்டிட்டு தார் ஊற்றிட்டு இருக்காரு. பார்த்த உடனே ஐயோ, கையில் வெறும் நெய் தான் அப்படியே பிடிச்சிட்டு தார் எடுத்து ஊற்றுறாங்க, கையில் தார் கொடுத்து போனவுடன் ஒரு சட்டத்தை போட்டார். அவர்களுக்கு ஜாக் பூட்னு சொல்லுவோம், இது வரைக்கும் போடுற ஷூவும், அவர்களுக்கு கையுறையும் வழங்க வேண்டும் என்று உடனடியாக ஒரு ஆணையை பிறப்பித்தார். நான் அப்போ சொன்னோம், எவன்டா தான் பாடுறான், காலை பார்த்து எவன்டா பார்த்தான், கலைஞர் தாங்க பார்த்தார் என்ற ஒரு மகிழ்ச்சி. நம்முடைய மக்கள் மீது, உழைக்கும் மக்கள் மீது அரசு அக்கறை காட்டாத மக்கள் கூட்டத்தின் மீது ஒருத்தன் அக்கறை காட்டும், நமக்கு கூடுதலாக ஒரு மகிழ்ச்சி நாம் வரத்தானே செய்யும் வழக்கமாக. அப்படித்தான் பணவற்றில் நாம் பார்க்கணும். எப்படியெல்லாம் நம்ம மாற்றத்தை பார்த்து எங்களுக்கெல்லாம், நான் இன்னொரு இடத்துல கூட பேசியிருக்கேன், உங்களுக்கு திரும்பவும் அதை பேச வேண்டிய தேவைக்கு சொல்லிடுறதையும் நமக்கு ஒரு மூட நம்பிக்கை இருக்கும். தலைவன்னா நல்லா பேசணும், தலைவன்னா அப்படின்னு இருக்கும். அதனாலேயே இந்த ஸ்டாலின் நம்ம பேசப்பட மாட்டேங்கிறது சரியா என்று எங்களுக்கு ஒரு கருத்து உண்டு. நான் சொன்ன பகுத்தறிவாளர்லாம் எங்களுக்கு இருந்த மூடநம்பிக்கையில் அது ஒன்று. இப்போ ஒரு ஆட்சியை ஏன் இதை தொடக்கமாக அந்த தலைப்பு கூட இதில் கொடுத்திருப்பது, நாங்கள் முதல்ல தொடரட்டும் தமிழ்நாட்டின் சாதனைகள் என்று மட்டும்தான் அதுக்கான தலைப்பு. அது முடிவாக அந்த குண்டரினுடைய இறுதியில் தான் நாங்கள் போடுவோம். திமுக ஆட்சியை உறுதி செய்வோம், மதவெறி கூட்டணியை விரட்டி அடிப்போம் என்பது. அப்ப என்ன சாதனைகள் என்று பார்க்கிற போது பல கட்டங்களில் பலரும், நம்ம ஊர்காரரை விட வெளியிருந்து நம்மை பற்றி தமிழ்நாட்டை பார்த்து பலர் எழுதியிருக்கிறார் புத்தகங்கள்லாம். ஒருத்தர் அமர்த்தியா சென் என்பவர் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு வாங்கணும், வங்க தேசத்தை சார்ந்தவர், வங்க மாநிலத்தை சார்ந்தவர், மேற்கு வங்கத்தை சார்ந்தவர். அவரும் ஜீன் ட்ரெம்ஸ்னு ஒரு பெல்ஜியம்காரரும் சேர்ந்து ஒரு ஆய்வு, ஒரு 18-17 வாக்கில் 2017 வாக்கில் இந்தியாவின் முரண்பாடுகள் அப்படின்னு ஒரு புத்தகம், கான்ட்ரடிக்ஷன்ஸ் இன் இந்தியான்னு போட்டு எழுதியிருந்தாங்க. அதில் வந்து அவங்க தமிழ்நாட்டை பற்றி பேசுகிற போது என்ன மாற்றம், எப்படி சிறப்பு நடந்தது, 70 இருந்து தான் ஒரு பெரிய மாற்றத்துக்கு காரணம் அமைந்தது என்று சொல்கிறார். ஆனால் 67 அண்ணா வந்தார், அண்ணா எதுவும் செய்யவில்லையா என்றார். அண்ணா அப்போது வந்து உடல்நலம் கெட்டவர்களாக தான் கொஞ்ச நாள் தான் இருந்தார், அப்புறம் உடல்நலம் சீர்கெட்டு மருத்துவத்திலே இருந்தார். இன்னொன்று அவர்களே எழுதுகிறார், இந்த வந்த கட்சி அதனுடைய கொள்கைக்கு நேர் எதிராக இருந்தவர்கள் தான் நிர்வாக அதிகாரிகளாக உட்கார்ந்து கொண்டிருந்தது. அரசின் சட்டங்களை திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்தில் இருந்தவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய கொள்கைக்கு நேர் முரணானவர்கள் தான் அதிகமாக மேற்பதவிகளை பூரா அடைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று அவர்கள் அதை எழுதிட்டு, அண்ணாவின் மறைவுக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்த கலைஞர் அந்த காம்போசிஷன் ஆஃப் பியூரோக்ராட்ஸ், அதாவது
அந்த அதிகார வர்க்கத்தினுடைய அமைப்பு முறையை மாற்றி அமைத்தார். யாரெல்லாம் நமக்கு எதிரான கருத்துள்ளவர்கள்லாம் டம்மி போஸ்ட் வந்து போடு, நம்ம ஆட்டெல்லாம் கொண்டு வந்து இந்த பதவிகளை நடைமுறைப்படுத்துகிற வேலை, செயல்படுத்துகிற பணியில் பிற்படுத்தப்பட்டவர்களை, பட்டியலினத்தவர்களை, பழங்குடிகளை அவர்களை அமர்த்தும். அப்ப இவங்க தானே தன் மக்களுக்கான திட்டத்தை சரியா அவனுக்கு பிடிக்காம செஞ்சுட்டு இருப்பான். பார்ப்போம், ஏதாவது இல்லாதெல்லாம் பொறி போட்டு கூட திருப்பி அனுப்புவோம். பெரியார் வேடிக்கையாக சொல்லுவார், நடந்ததுதான் வேடிக்கையாக எல்லோரும் அடிக்கடி சொல்லுவார். அப்போது ரகசிய குறிப்பு எழுதுகிற முறை என்று ஒன்று இருந்தது. ஒவ்வொரு அதிகாரியும் தன்னிடம் பணியாற்றுவதை பற்றி ஒரு குறிப்பு எழுதி வைப்பார். அது யாருக்கும் தெரியாது, கான்ஃபிடென்ஷியல் ஃபைல் என்று சொல்லுவார். எழுதி வச்சிருப்பான். அடுத்து வர்றவன் ப்ரொமோஷன் அப்போ அதை பயன்படுத்தி பார்ப்போம். அதில் நம்மால் ஒருத்தருக்கு ஆர்ஐயா இருந்து டெப்டி தாஸ்டருக்கு வரணும், மன்னிக்கணும், ஏதோ ஒரு போஸ்ட் ப்ரொமோஷன் ரெவன்யூ துறையில். அப்போ வந்து அவர் எழுதினாரா, இது கடற்பணிக்கு செய்ய வேண்டிய வேலை, இவர் குண்டாக இருப்பதால் இவர் ஆள் உடல் பருமனாக இருப்பார், செய்ய முடியாது அப்படின்னு எழுதினாரா இவர். அதுக்கு அடுத்த சீனியரும் ஒரு பார்ப்பான், அவனும் அதே மாதிரி உருவம் உண்டவன். ஆனால் இவர் உடல் பருமனாக இருந்தாலும் டென்னிஸ் விளையாடுபவர், எனவே பொருத்தமானவர்கள் எழுதி வச்சாங்க. அதை யார் பார்த்தாங்கன்னா பின்னால ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுக்கப்புறம் நம்மால் ஒருத்தர் பதவிக்கு போனது அதை வெளிப்படுத்தினார். அப்படியெல்லாம் செஞ்சு நம்ம மாட்டில் வராமல் தடுத்து கொண்டு வந்தாங்க. எனவே அதை மாற்றி அமைக்கிறது தான் முதல் சிறப்புன்னு ஒரு எழுதுவார். இன்னொருத்தர் எழுதினார் 2018 நம்ம தமிழ்நாட்டில் பொருளாதாரத்துறை நிதித்துறையினுடைய செயலாளராக இருந்தவர், பின்னால் போய் வாஜ்பாய்க்கு ஆலோசகராக இருந்தார், நாராயணன் ஒருத்தர். அவர் இப்போ மலேசியாவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆய்வுக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் ஐஏஎஸ் அதிகாரி. அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அவர் வந்து திராவிடியன் இயர்ஸ், திராவிட ஆண்டுகள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதில் அவருடைய பார்வையை பற்றி, அவர் தனிக்கு அவர் பார்ப்பனர், அவர் மற்ற பிறப்பால் பார்ப்பனர் அவர். ஆனால் அவர் எழுதுறாரு, எப்படி என்ன மற்றவங்களுக்கும் இருக்குன்னா வேறுபாடு என்ன. அவர் சுயமரியாதை இயக்கத்தை தான் எழுதுறாரு. ஏற்கனவே சொன்ன புத்தகத்திலும் சுயமரியாதை இயக்கத்தை பற்றி தான் எழுதியிருந்தார். இவரும் அதை எழுதுறாரு. ஆனாலும் கூட இங்கு இருந்தவர்களும் எப்படி மக்களோடு இந்த பதவியில், கட்சி பதவியில் இருந்தவர்களாம் எளிய மக்களும் மக்களோடு கலந்து பழகுபவர்களும், அப்போது இருந்து திமுக பழகுபவர்களாக அவர்களாம் இருந்தார்கள். எனவே மக்களின் குறைகளை அவ்வப்போது எங்களுக்கு கொடுப்பார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதிகாரிகளை கொடுத்து அறிக்கை வாங்கி சேகரிக்கிற செய்திகளை விட கட்சி பொறுப்பாளர்கள் கொடுப்பது மிக சரியானவும் தேவைப்பட்டவர்களை மட்டுமே குறிப்பிட்டவர்கள் கொடுப்பார்கள் என்று அவர் அதில் சொல்லுவார் என்று அவர். எனவே அந்த மாதிரியான ஒரு அந்த நூலினை அவர்கள் வந்து எழுதலாம். எதுக்காக சொல்றேன்னா, அவங்களை பற்றிய ஒரு பார்வை எளிய மக்கள் மீது பார்வை செலுத்தினார்கள். ஏன் காமராசருக்கு இல்லையா ஒரு கேள்வி வரும். எளிய மக்களை பற்றி நினைத்தவர்களாலே. ஆனால் இந்த கருதத்தக்க மக்களாக கூட கருதாதவர்களாக ஒவ்வொரு கட்டத்தில் தான் சில முக்கிய பார்வை வரும். இப்போ பெரியாரை பற்றி சொல்லுகிறோம், எளிய மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருந்தாங்க. அவர்களும் திருநங்கைகளை பற்றி பேசவே இல்லையே என்று பேசலாம். மரணத்துக்கு எதிராக பெரியார் ஒன்றுமே சொல்லவே இல்லையே. அணு உலைக்கு எதிராகவும் பெரியார் பேசவே இல்லையே. சிக்கல் வருகிற போதும் அது பார்வைக்கு வருகிற அளவுக்கு பெருசாக வர்றப்போதான் அதை பற்றிய கருத்துக்கள் வரும். வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய திட்டங்கள் கல்வியை நோக்கியதாக இருந்தது. இவர்கள் திட்டம் திமுக ஆட்சி வந்ததுனால வளர்ச்சியை நோக்கியதாக இருந்தது. பல மாற்றங்களை செய்தார். நமக்கே தெரியும், உணவு கழகம் என்பது ஒன்றிய அரசு கையில் மட்டுமே இருந்தது. முதல் தமிழ்நாட்டில் தான் உணவு கழகம் வந்து தனியாக ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஆரம்பிச்சாங்க. எந்த மாநிலத்திலும் கிடையாது. தமிழ் ஏன்னா நம்ம போது அவனும் கொடுத்துட்டு நம்ம நெல்லையெல்லாம் அவங்க கூட ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம கேட்டால் கொடுக்க மாட்டேன், குறைச்சி கொடுக்குறான், நம்ம வச்சுக்குவோம், வேணுங்கிற நம்ம எடுத்து பயன்படுத்துவோம். இதையெல்லாம் அப்போது தான் கருதினார்கள். இப்படி பல மாற்றங்கள் செய்யப்பட்டது. வந்து ஒரு மின்னணு இப்போ ஐடி துறை இருக்கிறது. டைடல் பார்க்குன்றதை பற்றி யார் அதை பற்றி நினைச்சிருப்பாங்க ஒரு காலத்தில். அது முதல் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் இங்கே தான் நடைபெற்றது. ஒவ்வொன்றுமாக சொல்லுகிற போது தான் இப்போ நாம பார்க்கிறோம். ஸ்டாலின் வந்த பின்னால் அவர் மீது நமக்குள்ள பார்வை என்னன்னா, அவருடைய திட்டங்கள் பெரும்பாலும் கிராமங்களில் இருக்கிற புறக்கணிக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட மக்களை நோக்கியதாகவே திட்டங்கள் இருந்தது என்பதுதான் அவர் மேல நமக்கு இருக்கும். இல்லை ஒரு சாதாரண கட்சியில் ஒன்று சரி போட்டோமா இருக்கிறது நல்ல ஒன்று போட்டோம் விட்டு அதோட என்று என்னாத அளவுக்கு அவருடைய பார்வைகள் இருக்கு.
அப்படி பார்த்த பார்வையில தான் அந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி சொன்ன உடனே இலவசங்கள் கொடுக்கக்கூடாது. மோடி வந்து பேசுறதுலாம் பெரிய பெரியமா ரேவடியே நம்ம ஒரு சொன்னாங்க, இலவசமே கூடாது கூடாது என்றெல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள். உச்சநீதிமன்றத்துக்கு வழக்குக்கெல்லாம் போனாங்க. குஜராத்தில் தான் சொன்னார், நான் 2000 ரூபா கொடுப்போம். குஜராத் தேர்தலில் சொன்னாங்க. இப்போ எல்லா மாநிலங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி எப்படி இது வந்து சிந்திப்பது, முதல்ல சொல்றதுதான், பின்பற்றுவது என்பது எளிது. ஒரு செஞ்சு தரா, சரி வெற்றியா நடக்குதா, நடந்துட்டு போகலாம். மகளிர் பயணம் என்பது, இலவச பயணம், பேருந்து பயணம் என்பது உங்களுக்கு எம்ஜிஆர் சாதனையில் ஒன்றாக நான் பல நேரத்தில் சொல்றேன். எம்ஜிஆர் வந்த போது எளிய மக்களுக்கு என்ன சிறப்பு செஞ்சார், மற்றதெல்லாம் விட்டுருங்க. சைக்கிளில் டபுள்ஸ் போலாங்கிறத அவர் தாங்க பண்ணாரு. அது பெரிய சாதனையாக நான் நினைக்கிறேன். டபுள்ஸ் போனால் வாழ்க்கை கழித்து போலீஸ் கடையை எழுதிட்டு போயிடுவார். அப்புறம் சைக்கிள் இடையில போய் வாழ்க்கை போயிட்டு போட்டு தான் போகணும். அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. கணவனும் மனைவி வேலைக்கு போவாங்க, பின்னால் கேரளில் குறைச்சி கணவனும் மனைவி போவாங்க. அவர் காலத்தில் தான் டவுன் பஸ்ஸில் அதிகமாக விடப்பட்டது. ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கிணத்துல தண்ணி எடுக்காதான் உடனே தண்ணி எடுக்காத, அல்லது யாரும் வேலைக்கு விட்டாத. இந்த 2 தான் ஆதிக்க ஜாதிகள் சாதாரண மக்கள் மீது செலுத்துகிற ஆதிக்கமே அதுதான். ஆனா எல்லா இடத்துக்கும் நகர பேருந்துகள் வந்த பின்னால் நீ ஒரு வேண்டாம்னா போயிட்டு போ, 4 நாள் கொடுத்தா அந்த ஊர்ல போய் வேலை செய்யணும், நீ என்ன எனக்கு. அதே மாதிரி குடிநீர் வசதி, கிணத்து தண்ணி எடுக்காதப்போ. அப்போ குடிநீர் வசதி செய்த எம்ஜிஆர் ஆட்சி காலம். இந்த 2 தான் ஒரு சாதனையில் சிறந்த சாதனை நான் வழக்கமாக சொல்லுவேன். மற்றதெல்லாம் இருக்கட்டும். நகர பேருந்துகள் விட்டதும், ஆங்காங்கே குழாய்கள் அகற்றதும், டபுள்ஸ் போலான்னு சொன்னது பெரிய மாற்றம் நமக்கு. அது நம்மை பொறுத்தவரை சாதாரணமாக கிராமத்தில் உழைக்கும் மக்களுக்கு அது பெரியது. நீ நடந்துவான்னு சொல்லிட்டு அவர் போக முடியும். இல்லை போயிட்டு பாரு, அவசரமாக வேலைக்கு போகணும், அந்த டியூபுக்கு வாழ் டியூப் கட்டி அஞ்சு போலீஸ்காரர் போயிடுவார். இந்த மாற்றங்களை போலத்தான் இவருடைய திட்டங்களை நான் பார்க்கிறேன். ஒவ்வொன்றையும் பார்க்கிறேன். மதிய உணவு, அது சத்துணவானது, முட்டை கொடுக்கலானானது, இப்படியெல்லாம் ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டே வந்தது. காலை உணவை பற்றி நம்ம எதிரி என்னன்னா பார்க்கணும், நாம் பார்க்கறோம். காலை உணவு திட்டம் வந்தோடனே தினமலர்காரனுக்கு ஒத்துக்கவே முடியும். அவன் தலைக்கு போடுறாங்க, ஒரு நல்ல பத்திரிகை எல்லாம் படிக்கிறது, 8 கால செய்தி, கக்கூஸ் நிரம்பியதுன்னு. பையன் வீட்லையும் சாப்பிட்டு வந்தோன்னா இங்கேயும் சாப்பிட்டோன்னா கக்கூஸ் நிரம்புதான், பள்ளிக்கூட கக்கூஸ். எதை பற்றி புத்தி போது பாருங்க அவனுக்கு. எங்கடா போய் எட்டி பார்க்கறது, இதைதான் பார்க்க வேண்டியது. அவ்வளவு அவனுக்கு ஆத்திரம். ஆனால் உண்மையிலே குடும்பத்தில் வேலைக்கு போற பெண்களுக்கு தான் அந்த சிரமம். எழுந்து வேலையை பண்ணி பையன் பள்ளிக்கூடத்துக்கு போடுவோம், செஞ்சு கொடுத்து, இப்பெல்லாம் அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு போறான். இந்த ஊர்ல இருந்து போய் அந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கும், அந்த ஊர் பையன் இங்கே தான் படிக்கலாம், அதுதான் சிறப்புன்னு நினைச்சு பல பேர் பேருந்துக்கு அனுப்புவது. 7 மணிக்கே வந்துடும் வண்டி. முதல்லாம் பையன் 8:30 மணிக்கு தான் போய் விட போவான். 7 மணிக்கு அனுப்பி ஆகணும், 6:30 அனுப்பி ஆகணும். அவசரமாக செய்து உடனே போய் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு பழமை விடணும். இந்த நேரத்தில் எல்லாம் காலை உணவு இல்லாமலும் சில நேரத்தில், அல்லது பழைய செஞ்சு போடா பையன் கோவிச்சுக்குவான், போயிடுவான். காலை உணவு தர வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது பாருங்க. அது இந்த மக்களை நோக்கிய பார்வையாக நான் பார்க்கிறேன். இது கூட சொன்னாரு, நல்ல உடல் நல்லா இருந்தா தானே, பசி இல்லாமல் தானே பையனுக்கு பாடமே காதில் ஏறும், இல்லைன்னா அது கூட ஏறாது. பசி மயக்கிறவங்க என்ன ஏறும். அதை யூகேவில் இப்போ வந்து அறிவிச்சான். நீங்க இங்கே மற்ற மாநிலங்கள்லாம் சொல்ல வேண்டாம். லண்டனில் இங்கிலாந்து நாட்டில் காலை உணவு திட்டத்தை அவர்கள் அறிவித்தார்கள். இதை பற்றி குறிப்பிட்டு அறிவித்தார். இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் செய்திருக்கிறார்கள், அது கவனிக்கத்தக்கது என்று சொல்லி செய்கிறார்கள். இந்த மாதிரி தான் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு சில கல்வி திட்டங்களை பற்றி, நான் முதல்வனை பற்றி செய்தி வந்துட்டு இருக்கு. அது மிகைப்படுத்தப்பட்ட செய்தியாக இருக்கலாம், அதெல்லாம் கூட இல்லை. ஆனால் எப்படிப்பட்ட சிந்தனை வருகிறது, நம்ம பையனை திறன் மேம்பாடு என்று ஒன்று இருக்கிறது. படிச்சிருவான் பையன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருவார், இதெல்லாம் குதிப்பார். என்ன பண்ணணும்னா ஒரு எலக்ட்ரிக் இதெல்லாம் சொல்லுவார். வீட்டில் ஃபீஸ் போனால் போட தெரியாது. பிஇ முடிச்சிருப்பார். ஆனால் அவன் நடைமுறையில் அதை பற்றி திறனை மேம்படுத்துவது என்பது, அதுக்காக தனியாக பயிற்சிகள் கொடுப்பது, திறன் மேம்பாட்டு பயிற்சி, இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ ஒரு பக்கம் நான் பார்ப்பது, குறிப்பாக இந்த பள்ளி விட்டு இடைநின்று போனவர்களை பற்றி ஒரு பெரிய கணக்கெடுப்பு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்திருக்கு. நமக்கு தெரியவில்லை, பின்னால் நாம் தெரிந்து கொண்டோம். இடைநின்றவர்கள் பெற்றோர், குறிப்பாக தகப்பன் இல்லாத காரணத்தால் பள்ளியை விட்டு நின்றவர்கள்,
குறிப்பாக மற்றவங்க சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் கணக்கு 10ஆம் வகுப்பில் தோல்வி அடைந்தவர் அவசரமாக கணக்கெடுக்கப்படுவது ரிசல்ட் வந்த உடனே அந்த மாணவர்கள்லாம் தேர்ந்தெடுத்து அவர்களை உடனே சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் உடனே வரும், 3 மாதத்துலேயே வந்துடும். அதில் தனிப்பயிற்சி கொடுத்து எழுத வைப்பது, அவர்களை தொடர்ந்து 12ஆம் வகுப்பில் கண்காணிப்பது. முடித்த பின்னால் இந்த ஆண்டு போன ஆண்டு 1304 மாணவர்களை கல்லூரி படிப்பில் சேர்த்திருக்கிறார். இலவசமாக கட்டணம், பள்ளி கட்டணம் இல்லை, கல்வி கட்டணம் இல்லை, விடுதி கட்டணம் இல்லாமல் அந்த அளவுக்கான இடங்களை தனியார் கல்லூரிகளால் பெற்று சேர்த்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு திரும்ப போன ஆண்டு எடுத்திருக்காங்க, இந்த ஆண்டு கணக்கெடுத்துட்டு இருக்காங்க. வல்னரபுள், அதாவது எளிதில் பாதிப்புக்குள்ளாவோர், சிறையில் இருப்பவருடைய பிள்ளைகள், எய்ட்ஸ் நோயாளிகளுடைய பிள்ளைகள், ஒற்றை தாயால் மட்டும் வளர்க்கப்படுகிற பிள்ளைகளை சேர்த்துக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு வாண்டட் லேபராக இருந்த பிள்ளைகள், இப்படி 13 வகையான குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான சிறப்பு திட்டம் ஒன்று தீட்டி ஏறக்குறைய 3500 பேருக்கு மேலே தேர்ந்தெடுத்து இப்போ அவர் கல்வி கொடுத்துக்கிட்டு இருக்கார். இதைத்தான் நாங்கள் பார்த்தோம். வளர்ந்த இடத்தை வளர்த்துவதில்லை, வளரக்கூட முடியாத இடத்தில், அரசின் திட்டம் போய் சென்று சேராத இடத்தில், சேராத மக்களிடம் அதை கொண்டு போய் சேர்ப்பது, அதன் வழியாக வீட்டிலிருந்து ஒரு கல்விக்கு மேலே வருவது. அதற்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை முறை மாறுவதற்கு, அவர்களை பணியமர்த்தம் செய்வதற்கு, பயிற்சி கொடுப்பதற்கு தனி, இப்படிப்பட்ட முறையில் தான் நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருக்கோம். உரிமை தொகை பற்றி இன்னொன்று கூட நாம் அதில் பெண்களை பற்றிய நமக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய வேறுபாடு நீண்ட காலமாக வர்றதுதான். இப்போ திடீர்னு வந்தவிட இல்லை என்றாலும் கூட அதிகமாக வேலைக்கு போகிற பெண்கள் இந்தியாவில் இருக்கிற பெண்கள் தொழிற்சாலை வேலைகளுக்கு போன 42 விழுக்காடு தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறார்கள் என்ற ஒரு கணக்கை சொல்லுகிறார். ஆனால் அந்த பெண்களும் கல்வியில் முன்னேறுவதற்கு என்ன செய்வது? அது 2 பேருக்கு 1000 கொடுத்தாங்கிறது வேறு, 1000 ரூபாய் சில பேர் சின்ன காசை நான் கேட்டனா நீ கொடுக்குறவங்களாம் பேசுகிறாங்க. அது கேட்காம கொடுத்தது தேவைப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு 1000 ரூபாய் எவ்வளவு பெரிய தொகை என்பதை அதை பெற்று அதை பயன்படுத்தக்கூடாது தெரியும், முறையாக பயன்படுத்தக்கூடாது தெரியும், சும்மா பயன்படுத்த தெரியாது. அதன் வழியாக குடும்பத்தை மாற்றி அமைப்பது, இப்படித்தான் நாங்கள் அந்த திட்டங்களை பார்க்கிறோம். ஆனால் எந்த கட்டத்தில் என்பது கூடுதலாக இன்னொரு விஷயம். இப்போ நமக்கு இருக்கிற ஒன்றிய அரசு எப்படி நடந்துருக்குன்னா டபுள் என்ஜின். ஏன்னா ஒரு என்ஜின் தான் வேகமாக போகலாம், 2 என்ஜின் கூட தான் வேகமாக போகும். அதனால மத்தியில் ஆட்சிட்டு இருக்கோம்னா மாநிலத்தில் ஆட்சிட்டு இருக்கோம், அவங்க தான் சாதனைகளை செய்ய முடியும் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. எந்த மாநிலம் என்ன செஞ்சிருக்குன்னு தான் தெரியணும். இப்போ கல்வியில் கணக்கெடுக்கலாம். இதெல்லாம் நம்ம ஆகாத ஒன்றிய அரசு, தமிழ்நாட்டை மீது ரொம்ப வெறுப்போடு இருக்கிற ஒன்றிய அரசு தான் புள்ளி விவரங்களை கொடுக்குது. அவங்களுடைய கல்வித்துறை தான் கொடுத்துருக்கு. சிறந்த பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் இருக்கிற 100 பல்கலைக்கழகங்களில் 23 தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டை மட்டும் 100 பல்கலைக்கழகங்கள் இங்க இருக்கு, 23 இருக்கு. அப்ப எப்படி இருக்க முடியும்? அவங்களுக்கு இருக்க முடியும். அப்ப அதை குறித்து எப்படி மக்களுக்கு புரிதல், கல்வியை கொடுத்தே ஆக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு என்ற ஒரு மனோபாவத்தை உண்டாக்கி இருக்கிறது நமக்குள்ள சிறப்புகள் ஒன்றுதான். எப்படி இருந்தாலும் என்ன அது சரிப்பா, பையனை படிக்கணும், பொண்ணை படிக்க வச்சது, இந்த எண்ணத்தோடு இருக்கிற பெற்றோர்கள் தான் முழுமையாக இருக்கிற பகுதியாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. எனவே அவர்களை கல்வி கொடுக்க வேண்டும், அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு போகணும். யூபிஎஸ்சிலாம் பெண்கள் மன்னிக்கணும், டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1ல பெண்கள் தான் அதிகமாக வெற்றி பெறாங்க. ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் வருது, பெண்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக வருகிறாங்க. இப்போ அதனால வெளியே குரூப் 1 கூட ராஜேஸ்வரின்ற ஒரு பொண்ணை பற்றி இன்றைக்கு செய்தி வந்தது. அவங்க திரும்பவும் யூபிஎஸ்சி தேர்வு அடைஞ்சிருக்காங்க, ஐஏஎஸ் ஆக போகிறாங்க. ஆனால் அப்படி பார்க்குற சொன்னாங்க, கடப்பணிக்கு செல்வதற்கு ஆண்கள் கொஞ்சம் தான் நல்லது என்று கேட்கும் நிலை வந்துவிட்டதுன்னு அதிகாரி உயரதிகாரி சொன்னதாக பேரஞ்சர் சொன்னார். கொஞ்சம் அதில் கொஞ்சம் சமத்துவத்தை பார்த்தேன். ஒரு 50 ஆண்கள் 50 பெண்கள் மாதிரி பண்ணுங்க, நான் என்னையா பண்ண முடியும்? டிஎன்பிஎஸ்சியில் சேர்க்கிறதுலாம் வெற்றி பெற்றவங்களுக்கு கொடுக்குறோம், நாங்கள் என்ன பண்ண முடியும் என்று வேடிக்கையாக சொன்னார். அவர் சொன்னார், கொஞ்சம் சிரமம் இருக்குதுங்க, ஒரு உயர் அதிகாரி ஒரு செக்ரட்டரி சொல்கிறாரா அவர்கிட்ட, கொஞ்சம் அது எங்களுக்கு சிக்கலாக இருக்குது. அந்த அளவுக்கு நாம் மாற்றி இருக்கிறது. அந்த நோக்கமே மற்ற இடத்தெல்லாம் பெண்கள் கல்வி பெறுவது அதிசயமாக இருக்கிற நேரத்தில் இங்கு அவர்கள் எண்ணிக்கையோட அதிகமாக இருக்கிறாங்களே என்ற எண்ணத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்பதுதான்.
அதே போலத்தான் பல செய்தியை நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஒரு மாற்றத்தை, சமூக மாற்றம் என்பது பெரிய திட்ட தொழில் கொண்டு வந்திருக்காங்க, மகிழ்ச்சி, அது வரட்டும், தொழில் வளர்ச்சி அடையட்டும், நமக்கு ஒன்றும் மகிழ்ச்சி, அது இருக்கட்டும். ஆனால் அதை விட எளிய மக்களிடம், யாரிடம் ஒரு பெரியார் கொள்கை, அடிப்படை கொள்கை என்பது வகுப்பாரி உரிமையை பற்றி சொல்லணும். அதுதான் அவருடைய கொள்கையாக இருக்குது. வகுப்பாரி உரிமைன்னு எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் இடம் இருக்கணும். ஆனால் இந்தியா வித்தியாசமானது. கருப்பர்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டது, அவர்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்பட்டது மதிக்காது. கருப்பர்கள் எண்ணிக்கை குறைவு, வெள்ளையர்கள் எண்ணிக்கை அதிகம். எனவே அவர்கள் தங்கள் உரிமைக்காக பேசுகிற போது கல்வி நிலையங்கள் கொடுங்க, அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் கொண்டு வந்தாங்க. 18 விழுக்காடு அவர்களுக்கு கொடுப்பது. அவங்க நம்ம ஊர் மாதிரி கொண்டு வரல, எல்லா இடங்களிலும் என்று கொண்டு வந்தார்கள். ஏன்னா தனியார் துறை தான் அதிகமாக இருக்கும் அமெரிக்காவில். தனியார் துறையிலும் உற்பத்தி செய்கிற ஃபேக்டரியில் மட்டும் இல்லை, டீலராக இருக்கிறதுலையும் இருக்கணும், சிஇஓவிலையும் 18 விழுக்காடு இருக்கணும் என்று அவர்கள் கொண்டு வந்தார். எப்படி இருந்தாலும் அந்த மக்களுக்கு ஒரு தனி ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் இந்தியாவில் என்ன நிலை? பெரும்பான்மையாக இருக்கிறனா சிறுபான்மையாக இருக்கிறவன்கிட்ட போய் கேட்குறோம், எங்களுக்கு உரிமை கொடு, எங்களுக்கு உரிமை கொடு, நீ எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு. இதுதான் நம்ம போராட்டம். வகுப்பாரி உரிமை என்ற போராட்டமே எதன் அடிப்படையில் வந்துடலாம், நாங்களும் கொஞ்சம் படிச்சுக்கிறோம் என்பதுதான், நாங்களும் கொஞ்சம் வேலைக்கு போகிறோம், இதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருந்தது. இப்போ எடுத்துக்கங்க, இப்போ ஒரு நீதிபதி பதவியாக இருந்தாலும் வழக்கறிஞர்கள் ஒருத்தர் காஷ்மீரை சேர்ந்த பார்த்தா தலைமை நீதிபதியாக இருந்தார். அவரோடு இருந்த முதல் நாள் அவர் பார்த்த உடனே அவர் பக்கத்தில் இருந்த இன்னொரு நீதிபதி சொன்னாராம், தமிழ்நாடு, அவர் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறார். அவர் சொன்னாராம், நீதிபதி தான், நீதிபதியில் கொஞ்சம் பேர் கருப்பாக இருக்கான்னு பார்த்தீங்க, வக்கீல் பூரா கருப்பாகவே இருக்காங்க. அவன் கருப்புன்னா அவன் சிவப்புத்தான் வடிவேல் நினைச்சிட்டு இருக்கான். வடிவேல் சொல்லுவார்ல அந்த கதையா, அவன் அப்படி நினைச்சிட்டு இருக்கான். அவர் கேட்டான், அது அந்த நீதிபதி சொல்லி, என்னையா ஒருத்தன் ஒரு நீதிபதியாக இருந்திருக்கான், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, அங்கிருந்து மாறுதல் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான், இந்த ஆளுக்கு அது கூட தெரியலையே, இந்த நாட்டில் என்ன மாற்றங்கள் எப்படிலாம் இருக்குது, என்னங்க பூரா வக்கீல் கூட கருப்பாகவே இருக்காங்க. கருப்பான்னா அவங்க ஆளுங்க இல்லை, நம்ம ஆளுங்க இருக்காங்கன்னு பொருள், வேற ஒன்றும் பொருள் இல்லை, இருக்கு அதுதானே பொருள். அப்படி நினைக்கிற அளவுக்கு நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம இருப்போம் வந்திருக்கோம். இதை மற்ற இடங்களில் வந்து பார்த்தா தான் தெரியும். ரெடிக்காக இந்த வித்தியாசம் நம்ம பற்றிலாம் விமர்சனம் பண்ணோம்னா ஒன்றும் நம்ம செலவில் கூட்டி போய் ஒரு 3 மாதத்துக்கு பக்கத்துக்கு மாநிலத்தை கூட்டி போகணும், பீகார் கூட்டி போகலாம். எங்கள் தோழர் ஒருத்தர் எடிசன் வி லாக்ஸ்னு ஒன்று வரும், ஒரு வெப்சைட் நடத்திட்டு இருக்கார் நம்ம தோழர். அவர் மோட்டர் சைக்கிள்லே போவார் இந்தியா முழுக்க. உத்தரப்பிரதேஷ் ஸ்கூல் எப்படி இருக்குது எடுத்து போடுவார். அவர் நீங்கள் நிறைய பார்த்துருக்க கூட, கதவு இல்லாத ஸ்கூலு, வாயாரு கீழே உட்காந்து சொல்லி கொடுத்துட்ருப்பாரு, உள்ள பூசி இருக்க மாட்டான், அந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் போடுவார். அவன் இங்கே பார்த்தா தான் வித்தியாசம். இப்போ அறிவிக்கிறாங்க, நான் ஸ்மார்ட் இதாக ஆரம்பிக்க போகிறோம், ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாத்தையும் மாற்றப் போகிறோம் என்று சொல்லுகிறாங்க. இந்த முயற்சி மருத்துவத்தில் இருக்கிற முயற்சி, மருத்துவத்தோட மாற்றம், இதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோம்னா, ஒரு ஆட்சியாளர் அவர்கிட்ட வந்து செய்கிற ஊழலை பற்றி நாம் வந்து வாதாடலாம் வரல, இருக்கலாம் இருக்கும், அதெல்லாம் தெரிய எங்களுக்கு. ஆனாலும் கூட மக்கள் நல திட்டங்கள் போய் சேருகிறதை பற்றி அவர்கள் அக்கறை, யாருக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அக்கறை தான் நம்ம அவர் பார்த்துக்கிறது. நீ பெரிய ஆளுல பெரிய ஆள் பண்றது ஒன்றும் இல்லை. பெரிய யூபிஎஸ்சிக்கு போயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஆளுங்க போனோம்னா மகிழ்ச்சி அடைகிறோம், நம்ம ஆள் போனப்பனாலும் கஷ்டப்படுறதுலாம் தெரியாமல் போனோம். மாலி அதிகாரியாக ஐஏஎஸ் அதிகாரியாக போனாலும் நமக்கு துறைகள்லாம் வந்து முக்கியமான துறைகள் நம்ம கொடுக்கவே மாட்டோம். ஐஏஎஸ் அதிகாரி நம்மளால கொடுக்க மாட்டோம். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கலாம், தமிழ்நாட்டில் அந்த மாறுபாடுகளை பார்க்கிறோம். தொடக்க காலத்தில் இருந்து தலைமைச் செயலாளராகலாம் யாரும் வர முடியாது, அப்படிதான் வச்சுக்கலாம். இப்போ பத்மநாபனை பொறுத்தாரு இருக்காரு, பிரதிநிதி தலைமைச் செயலாளர் இருக்காரு, தலைமைச் செயலாளர் நம்மளாலே வர முடியாது. அப்படிலாம் இருக்கிறவங்க நம்ம வெளியே வடநாடுகள்லாம் எப்படி வச்சிருப்பாங்க மாநில. ஆனாலும் அதை மீறி நம்ம அவர்கள் ஜொலிக்கிறார்கள் என்பது இவருடைய திறமையை பொறுத்து காலங்கள் இருக்கிறாங்க. ஆனால் இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்படிப்பட்ட அடித்தட்டு மக்களை, வஞ்சிக்கப்பட்ட மக்களை, எளிய மக்களை, உழைக்கும் மக்களை, அவர்களையும் உயர்த்த வேண்டும் என்ற அந்த சிந்தனை போக்கு நம்மை அவர்களை நோக்கி ஆதரவு காட்ட சொல்லுகிறது. அதனாலதான் நாங்கள் வந்து திருமணை கூட்டங்களாக போட்டது எல்லாம் மக்கள் ஒன்றிய அரசு செய்கிற துரோகங்கள்லாம் என்ன துரோகம், அதை பற்றி தான் ஒரு பட்டியல் கூட நான் நினைச்சேன். ஒன்றிய அரசு நமக்கான நிதிகளை தருகிறது இல்லையா, வரி நிதி தரணும். நம்மகிட்ட இப்போ வரி விதிக்கிற உரிமை
மாநில அரசுக்கு இல்லை, எல்லா வழியும் அவர் தான் போட்டுக்குவார். இங்கே நம்ம கிட்ட 3 தான். சாராயிர வருமானம் மாநில அரசுக்கு உண்டு. ரெண்டாவது பதிவு செய்கிற பதிவு அலுவலகத்தில் பத்திரத்தில் வர வருமானம், அந்த வருமானம் மாநில அரசுக்கு உண்டு. இன்னொன்று பெட்ரோலுக்கு நம்ம ஒரு வரி போடுறோம் சார், மாநிலத்தினுடைய செஸ் போடுறோம், அது உண்டு. இதை தவிர வேற எந்த வருமானமும் மாநில அரசுக்கு இல்லை. எல்லாமே அங்கே போயிடும், 100 போயிடும். மாநிலத்துக்கான பங்கும் சேர்ந்து அங்கே போகும். ஏன் மாநிலத்துக்கான பங்கு இங்கே போட்டுறா ஸ்பெஷல் ஒன்றிய அரசு போட்டு அனுப்பணும் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வாங்கி வச்சுட்டு பார்த்து கொடுப்போம். எது வளராத மாநிலம்னு பார்த்து கொடுப்போம். எது வளராத மாநிலம்? சரி, உத்தரப்பிரதேசம் வளரவே இல்லை. ₹1 நீ கொடுத்தியா, உனக்கு ₹2 70 காசு தரும், நீ நல்லா முன்னேறு. தமிழ்நாடு கொடுக்குதா, உனக்கு 40 காசு தரும், 29 காசு தரும். ஏன்னா நீங்களாம் வளர்ந்துட்டீங்க. வளராதவங்களுக்கு தான் உதவி செய்யணும். சரி, செய்ய நல்லது தான். ஆனால் எத்தனை வருஷம் வளராதவங்க? இந்தியா விடுதலை 50லேருந்து கணக்கு போட்டுருக்கு. குடியரசாயில் முதல் தேர்தல் 52லேருந்து கணக்கு போட்டு 70 வருஷமா முன்னாடிலாம் உனக்கு காசு ஒன்று கொடுத்துட்டே இருக்கிறீங்க, சேர்த்தே கொடுக்குறீங்க. அப்போ அது கொடுத்த காசு என்னடா பண்ண ஆடிட்டிங் இல்லையா? நம்மால் இங்கே பாதி காசை வாங்கிட்டே எவ்வளோ செய்கிறாங்க. நீ 3 மடங்கு வாங்குறீங்க, அவங்க 40 காசு வாங்கினா 2 70 8 7 மடங்கு வாங்குறீங்க. நீ என்ன முன்னேற்றத்தை காட்டியிருக்கா என்ற கேள்வி வேணும். ராமர் கோயில் கட்டினா சுற்றியும் 800 கோடிக்கு ரோடு போட்டவங்க சாதனை. அதனால மக்களுக்கு என்ன பயன்? இதை கேட்டு கேட்காமல் தருது. அப்படிப்பட்ட அரசு தான். நமக்கும் வெள்ளம் வந்தது, இங்கேயும் புயல் வந்தது, எல்லாம் வந்தது, பாதிப்புகள் ஏற்பட்டன. என்ன நிதியை கொடுத்தாரு? அப்ப அது அவன் கையில இருந்தா நம்ம இந்த காலத்துல ஊர்ல இருக்க பெரிய மனுஷன் இருக்குவோம். ஊர் பொது பணமே இருக்கேன், அதுக்கெல்லாம் பெற முடியாதுப்பா. இல்லைப்பா, கோயிலுக்கு மட்டும் கொடுப்போம். பள்ளிக்கூடம் கட்டணையா, அதை ரூம் ஒன்று கட்டுறீங்க, ஊருக்கு பொது பணம்னா நீ திருவிழா வந்து பார்த்துட்டு 6,000 லட்ச ரூபா ஆயிரும். இப்போ போய் கேட்டுட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது. இப்படிதான் இப்போ ஒன்றிய அரசு செஞ்சுட்டு ஏதோ உள்ளூர்ல இருக்கிற பெரிய கணக்கிற மாதிரி அவன் அங்கிருந்து இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தர முடியாது, கொடுக்க முடியாது. ஆனா பரிந்துரைகள் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த அளவுக்கு என்பதை ஒரு நிதிக்குழு ஒரு பரிந்துரை செய்கிறது. பிள்ளை தகப்பணம் குறைவா இருக்கு, சேர்த்தி கொடுக்கணும். 16வது நிதிக்குழு நடந்துச்சு, கொடு சொல்லுது. நம்ம கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வந்துட்டான். அது அப்புறம் பேசிக்கலாம். உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று தென் மாநிலங்கள் தான் எல்லாமே. தென் மாநிலங்களை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளாவும் தமிழ்நாடு தான் நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லை, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா எல்லாமே சேர்த்து தான் சொல்றோம். அவங்களுக்கு கொஞ்சம் உயர்த்தி தர வேண்டும் என்ற பரிந்துரையை நிதிக்குழு செய்யும். அதனால கேரளாவுக்கும் கர்நாடகத்துக்கும் கேரளாவுக்கு சென்ற ஆண்டு கொடுத்ததை விட 23.74 23.75% சேர்த்து கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். கர்நாடகத்துக்கு 13.15% சேர்த்து கொடுத்துருக்காங்க. பழைய நிதி முதல்ல கொடுத்துருவோம், கொஞ்சம் உயர்த்தி கொடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு 0.44 1/2% இல்லைங்க, 1/2% கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம். பாவம்னு கொடுக்கவே மாட்டேன். காங்கிரஸ் ஆட்சி பண்ற நாடு, கம்யூனிஸ்ட் ஆட்சி பண்ற நாடுன்னு கொடுக்காம இருந்த நாட்டுக்கு கூட 23.75% 13.5% சேர்த்து தர்றவங்க நமக்கு மட்டும் 1/2% மட்டும் தான் சேர்த்து இந்த வருஷம் நிதி தர்றோம். இந்த நிதியை வாங்கி கொண்டு நாம் சாதித்திருக்கிறது அதுதான் இதோட சிறப்பு. இந்த நெருநீருக்கிடையில் இப்படி ஒன்றிய அரசு நமக்கு நிதி வழங்க, நீ ஹிந்தி பாடம் வைக்கலன்னு கொடுக்க மாட்டேங்கிறானே, 2000 கோடி இருக்கு, நீ ஹிந்தியை சொல்லி தரல. சொல்லிக் கொடுத்து என்னடா பண்றது? ஹிந்தி படிச்சு அப்பெல்லாம் சொல்லுவோம், நம்ம வடநாட்டுக்கு போக வேண்டாமா? வடநாட்டுக்கு போறவன் படிச்சுட்டு போறான், நான் ஏன் படிக்கணும்? எங்க ஊர்ல இருக்கலாம். இப்போ இந்த ஊர்ல ஒரு 4 பேர் தங்க வடநாட்டுக்கு வேலைக்கு போவான், தொழிலுக்கு போவான், வியாபாரம் பண்ண கூட போவான். 100 பேர் போறதா வச்சு 100 பேர் பிறகு நாங்க ஏன்டா 1 லட்சம் பேர் ஹிந்தி படிக்கணும்? 100 பேர் படிச்சுக்கிட்டோம், அவன் போகட்டும், எங்களுக்கு எதுக்கு? இல்லை, தேசிய மொழி எல்லாம் எங்கத்த மொழி. இப்போ கணக்கு சொல்லிட்டான், நம்ம ஹிந்தின்னு சொல்லிட்டே இருந்தாலும் ஏமாத்திட்டான். ஒவ்வொருத்தனா கேட்கறான், என்ன போஜ்புரி, நான் தனி மொழி, நான் ஹிந்தியோட நான் சேர்க்காதங்கிறான். அவதி இன்னொரு மொழி, என்ன தனியா சேர்க்காதவங்களோட ஒவ்வொருத்தரும் தனியாக கேட்கறான். ஹரியான்வி என்ற மொழி ஹரியானாவில் அப்போது சொல்லப்பட்டது இந்தி மாநிலம் தான் இன்னும் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தேவிதாஸ், துணை பிரதமராக இருக்கிறார். அவரிடம் ஒரு முறை சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்கிறாங்க,
ஹிந்தியில் பதில் சொல்லுங்கிறாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு ஹிந்தி தெரியாது, என் தாய்மொழியான ஹரியானாவில் நான் சொல்லுகிறேன்னு சொன்னார். அப்போ நம்ம கூப்பிடுற மாதிரி ஹரியானா முழுக்க ஹிந்தி பேசுகிற மக்கள் இல்லை, ஹரியானிங்கிற மொழி தான் பேசுகிறான். இதையெல்லாம் சேர்த்து ஹிந்தின்னு கணக்காக்கிட்டான். எப்படியோ கூட இருக்கட்டும், எனக்கு எதுக்கு நீ வெளியே போனால் வேணும் இல்லை, வெளியே போனால் இங்கிலீஷ்லேயே பேசிக்கிறான், அவனை இங்கிலீஷ் படிச்சு சொல்லு. இப்போது நம்ம இப்போ அண்மையில் ஒரு செய்தி கூட கேள்விப்பட்ட, கிருஷ்ணகுமார், பாரதி கிருஷ்ணகுமார் இதில் பேசிட்டு, நம்ம மோடி இங்கிருந்து தமிழில் பேசிட்டு இருக்கிறது சிங்கப்பூர் போயிருக்கு. சிங்கப்பூர் போனோன்னா இங்கே வந்து மாநில மொழிகளாக என்னென்ன இருக்கணும், அரசு மொழிகளாக மலாய் இருக்குது, சீனம் இருக்கிறது, தமிழ் இருக்குது. அப்போ சொன்னால் இங்கே இந்தியர்கள் வாழ்வதில் அதிக சதவீதம் பேர் வட இந்தியர்கள் தான் இருக்காங்க. எனவே நீங்க ஹிந்தியை பண்ணுங்க, தமிழை ஆட்சி வச்சிருக்கேன்னு கேள்வி. பொது நிகழ்ச்சியில் அவர் தனியாக கேட்டதுக்கு பொது நிகழ்ச்சியில் பதில் சொல்லுகிறார் பிரதமர். நம்முடைய இந்திய பிரதமர் கேட்டார், இந்த மாதிரி ஏன் பண்ணக்கூடாதுங்க, இந்த நாடு முன்னேறியதில் எங்களுக்குள்ள பங்கை போலவே பங்கு தமிழர்களுக்கும் உண்டு. எனவே தமிழர்கள் இங்கு இல்லாமல் போனாலும் தமிழ் ஆட்சி மொழியாக நீடிக்கும், இந்தியை நாங்கள் கொண்டு வர முடியாதுன்னு அவர் சொல்றாரு. இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு நடந்த நிகழ்ச்சி இப்போ நடந்தது. அங்கே போய் சொல்றாங்க, இந்தி கொண்டு வந்து தமிழ் வேண்டாம், எத்தனை பேர் இருக்கிறான், நாங்கள் அதிகமாக இருக்கிறோம். அவங்க இல்லைன்னா கூட தமிழ் தான் இருக்கணும், அந்த மக்கள் தான் அந்த நாட்டை உயர்த்துவதற்கு அவர் பங்கும் பெரிதாக இருக்கிறது. அவர் ஆட்சி மொழி ஆக்கிறப்ப சொன்னாங்க, அவர் ஆங்கிலத்தை வைத்தார். ஏன் உங்க மொழியை வைக்கலாமே சொன்னாரு. இல்லை, எல்லா மக்களுக்கும் சமமான பாதகம் இருக்க வேண்டும், ஈக்குவல் டிஸ்அட்வான்டேஜ். நான் வந்து தமிழை வந்து ஹிந்தி படித்தா எனக்கு வந்து அவனுக்கு அட்வான்டேஜ். இப்போ யூபிஎஸ்சி எல்லாம் தேர்வு எழுதுறாங்க இல்லையா, யூபிஎஸ்சி தேர்வுகளை அதை விட முக்கியமாக ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சின்னு இருக்கு. அதுதான் வருமான வரித்துறை எல்லாத்துக்கும் நாளெடுக்கிற நிறுவனம். அதை 2 மொழியில் தான் எழுத முடியும், ஒன்று ஆங்கிலத்தில் அல்லது ஹிந்தியில் தான் எழுத முடியும். சரி, எந்த மொழியில் எழுதினாலும் வட இந்தியர்கள் தங்கள் தாய்மொழியில் எழுதுவார். நாங்கள் அந்நிய மொழியில் தேர்வு எழுதுவோம். தமிழ்நாட்டுக்காரமா, கேரளாக்காரமா, ஆந்திராக்காரமா, யார் குஜராத்துக்காரமாக இருக்கட்டும், வங்கத்துக்காரனாக இருக்கட்டும், அவன் தாய்மொழியில் எழுதுறதில்லை, அவன் அந்நிய மொழியில் தான் எழுதணும். அப்போ அவனுக்கு வசதி இல்லை, சாதகம். அப்போ அந்த தொடக்கத்தில் லீ குன் யூன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் தான் அந்த நாட்டை கட்டியெழுப்பியவர் சொன்னார், ஈக்குவல் டிஸ்அட்வான்டேஜ் டு ஆல் அப்படின்னு சொல்லி, ஆங்கிலம் இருக்கட்டும், எல்லோருக்கும் அது அந்நிய மொழி, ஆனால் உலகிற்கு அது பொதுமொழி. எனவே எல்லாத்துக்கும் ஆங்கிலமாக ஆட்சி மொழியாக வச்சுக்கோங்க, எல்லாம் ஆங்கிலம் படிச்சுக்கோ, மலையாளம் படி, சீனாக்காரனும் படி, தமிழ்னும் படி, உனக்கு ஆட்சி மொழி ஆங்கிலம் என்று அவர் சொன்னார். இப்போ அது போல தான் நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு இருக்கிற ஹிந்தி படிச்சு என்னையா பண்ண போகிறோம் நாங்கள் என்று சொன்னால், இல்லை வடநாட்டுக்கு போனால் ஹிந்தி வேணும், சரி வெளிநாட்டுக்கு போனால் இங்கிலீஷ் வேணும், சரி இங்கிலீஷ்லேயே வடநாட்டுக்கு போனால் பேசிக்கிறோங்க, எங்காவது படிக்க மாட்டாங்க, தெரியாத இங்கிலீஷ் தெரியாது. அந்த ஊருக்கு போனால் அந்த ஊருக்காரரை பார்த்தா வேடிக்கையாக இருக்கு. நான் கொஞ்ச நாள் வடநாட்டுக்கு வந்துருக்கேன், போனால் ஒரு நாள் ரயில்வே கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு தடவை ரயில் ஒருத்தர் ஆரம்பிச்சாரு, நீங்கள் மதராசியா என்றார். தமிழா என்று கேட்டார். ஆனால் மதராசினாவே சவுத் இந்தியான்னு அர்த்தம், மெட்ராஸுக்காரன் அர்த்தம் இல்லை, மதராசினா சவுத் இந்தியான்னு அர்த்தம். அடுத்து தமிழா, உங்களை பற்றி எனக்கு பெரிய மரியாதை உண்டுங்க, என்னங்க ஹிந்தி விடாமல் தடுத்துட்டீங்களே அப்படிங்கிறது. அப்புறம் மராட்டியர், இங்கே எங்கள் மராட்டியத்தில் கிராமங்களில் தான் மராட்டியம் இருக்கிறது, நகரங்கள் முழுக்க இந்தி மயமாக்கி எங்கிட்ட வந்து எங்களால் கிராமத்துக்கார நகரத்துக்கு போனால் அவர் ஒன்றுமே பண்ண முடியலன்னு அவர் எப்போ சொன்னார், 80களில் இப்போ இல்லை, அப்போ சொன்னார். அப்போ இன்னொன்று சொன்னார், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னாரு. இப்போனா கொஞ்சம் வந்து நம்ம பியூசி +2 தான் பியூசி, நான் +2 படிச்சிருக்கிறதா இப்போ பியூசின்னு சொன்னேன். அவர் பிசிக்ஸ் ப்ரொஃபஸர், உங்களால் ஹிந்தியில் பேச முடியுமான்னு கேட்டார். தெரியாது, என்னால் இங்கிலீஷில் நல்லா பேச முடியாது. நீங்கள் அப்படி தான் கேட்டேன், நீங்கள் பேசுகிறீங்கன்னாரு. நான் எஸ்எல்சி தாங்க, பியூசிங்கன்னு சொன்னேன். தமிழ்நாட்டுக்காரர்கள் இங்கிலீஷில் பேசுவீங்க, எங்களால் முடியாது. யார்? பிசிக்ஸ் ப்ரொஃபஸர். இதுதான் அவங்க ஹிந்தி படிக்கிற முறை, ஆங்கிலம் படிக்கிற வழி. அவன் ஒரு மொழி படிக்கிறதுக்காக அவன் ஒரு மொழி தான் படிப்பான், ஹிந்தி மட்டும்தான் படிப்பான், இங்கிலீஷும் படிக்க மாட்டான், தென்னிந்திய மொழியும் படிக்க மாட்டான். ஆனால் நாம 3 மொழியும் படிக்கணும். ஏன்னா தமிழ் படிக்கணும், தாய்மொழியை படிக்கணும், ஆங்கிலத்தை படிக்க வேண்டும், கூடவே நாட்டு மொழியை படிக்க வேண்டும். பழைய இவர் கதையில் ஒன்று வரும், ஒரு விஞ்ஞானி நியூட்டன் நம்ம இருந்தாரான். அவர் ரொம்ப ஆசையாக ஒரு நாயோ பூனையோ வளர்த்துட்டு இருந்தாரான்.
அதுக்காக எப்போ வந்து ஒரு அறையை கூட்டின ஓட்ட போட்டு வச்சிருக்கான், அவன் வந்துட்டு போட்டு உடனே அது குட்டி போட்டுருச்சான். உடனே உட்காந்து கட்டிட்டு இருந்தது, ஓட்ட போட்டு இருந்தது. வேற வந்து என்ன குட்டி போட்டு வரணும், ஏத்தாத்தா அந்த ஓட்டையிலே வராதா குட்டின்னு கேட்டாங்க. அவர் அஞ்ஞானிக்கே அது போட்டு நானும் தப்பா புரிஞ்சுக்கப்பா, அதே இங்கிலீஷ் போதாதா வடநாட்டுக்கு போகிறது, அதுக்கு ஒரு ஓட்டையை தனியாக ஓட்ட, நீ ஹிந்தி ஓட்டை இது கிடையாது எங்களுக்கு வேண்டாம், தமிழ் போதும் ஆங்கிலம் போதும், ரெண்டு தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு போறேன், நீயும் படிச்சுக்க நானும் படிச்சுக்கிறோம். ஆனாலும் அதை சொல்லுகிற போது உறுதியாக நின்று அதை பாடத்துல வைக்கல, பையனுக்கு வைக்கல, எங்க பேக 2200 தர மாட்டேன், உங்களுக்கு தரவில்லை, நீ இப்படி சொல்லி தர மாட்டேன். என்ன முறை வருதுன்னா, இது அரசுக்குன்னு சில விதிகள் இருக்கிறது, விதிகளின்படி நிதி வழங்குவதற்கு பதிலாக உன் விருப்பத்தின்படி நிதி வழங்குறான். அவன் தான் இங்க வர்றேங்கிறாரு ஆட்சி. நம்ம பழனிசாமி போறோம், நமக்கு வந்து அவர் மேல எங்களுக்கு என்னன்னா அதிமுக வலுவாக இருக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கும் இருக்கிறது. ஏதாவது 2 பேர்ல யாரும் வந்து தொலைங்க, ஏதாவது கொஞ்சமாவது பரவாயில்ல, அவன் வந்து அவதான் முடிச்சிடுவான், எல்லாத்தையும் பழைய மாதிரி ஆயிடுவான். சோழர் சொன்னார்ல, மூத்தனம் சாப்பிடுறது இதெல்லாம் காட்டுவான் பாருங்க. சாணியை சாப்பிட்றாங்க, வீடியோலாம் பார்த்தாங்க. அப்படி என்னடானா அது பசு கொடுக்குது அப்படின்னா, என்ன பசு என்ன பெருமைக்குரியது, தாய் நான் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுங்கிறான். இவங்க போட்டோல இந்து முன்னணிக்காரன் வச்சிருப்பான், அந்த இந்து முன்னணிக்காரன் விவேகானந்தர் படத்தோடு நின்றுருப்பான். விவேகானந்தர் வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. பசுக்களுக்காக பசுசாலை கோசாலைன்னு இப்ப சொல்றாங்கல்ல, ஆரம்பிக்கிறது நிதிக்கிட்டுக்காக அவர் போறாங்க. அவருடைய வாழ்க்கை அவர் எழுதுறாங்க. சுவாமிகள் மதிய உணவு உண்டு விட்டு சிகரெட் வைத்துக் கொண்டார், அப்படியே எழுதியிருக்காங்க. உண்மையா விவேகானந்தர் வந்திருக்காங்க. அந்த உடனே வட இந்தியர் போல உடைய இணைந்த, ஏன்னா இவர் வங்க நாட்டை சேர்ந்தவர்கள், அதனால வட இந்தியர் போல உடையணிந்த 5 பேர் வந்தார்கள். வந்து நாங்கள் வணக்கம் சொன்ன, என்ன வேணா நாங்கள்லாம் கோசாலை கட்டுகிறோம் கைவிடப்பட்ட மாடுகளுக்காக அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க போய் செலவு பண்ணுறீங்க, பீகாரில் பூகம்பம் வந்து எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க, அதுக்கு ஏதாவது செய்யலாமே. அவன் சொல்லியிருக்காங்க, அதாவது தலைவிதி நாம் என்ன செய்ய முடியும், ஏன் இந்த மாட்டுக்கும் தலைவிதி விட்டுட்டு போறதுக்கு கோசாலை கட்டுறீங்கன்னு கேட்டாங்க. பசு நம்ம தாயல்லவா அப்படின்னு ஒரு கோபம் வந்துச்சு, கண்கள் சிவக்க சொன்னாரா, உங்களை மாதிரி புத்திசாலி வேற யார் பெற்றிருக்க முடியும்னு தான். அப்புறம் மாட்டுக்கு போட்ட பசங்க எதுக்கடா வந்து அப்படி சொல்லாம, உங்களை ஒவ்வொரு புத்திசாலி யார் பெற்றிருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பொருள் தெரியாமல் மீண்டும் கேட்டாரு. நான் சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சேன், வாழ்க்கை வரவர் வெளியிருக்குது. அவரு மாட்டுக்கறியை உண்டவரவர் 3 பி நமக்கு வேணும்னாரு. நமக்கு என்னென்ன வேணுங்கிறப்ப வந்து அது பைசப்ஸுக்கு நல்ல உறுதியாக உடம்பு இருக்கணும், அதுக்காக பீஃப் இருக்கணும்னு சொல்லுவார். அவரை போய் இவன் இந்து முன்னணிக்காரன் வச்சுட்டு நம்மகிட்ட கதை விட்டுட்டு இருக்கிறான். பசுமுறை ஆசைக்கக்கூடாது, மாடுகளை காப்பாற்ற போகிறோம், மக்களை காப்பாற்ற, நீ மாடுகளை காப்பாற்ற, அந்த மக்கள்லாம் துயரம் கொடுக்குற மக்களை பற்றி அக்கறை இல்லாமல் அந்த மக்களுக்கான திட்டங்கள்ல பெரும் முதலாளிகளுக்கு தான். நமக்கு வந்து கடன் தள்ளுபடின்னா இப்போ அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுல இந்த அம்பானிக்கு தள்ளுபடி பண்ணல கொஞ்சம் கொடுத்தவங்க தமிழ்நாடு அரசு எவ்வளவு இருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு மறுத்த நிதி மொத்தம்னா மொத்தம் 3,17,000 கோடி. இது வந்து நமக்கு வந்து இதுவரைக்கும் மறுக்கப்பட்ட நிதி இந்த 4 ஆண்டு காலத்தில் மொத்தமா. அப்போ வந்து தமிழ்நாட்டினுடைய நிலுவை கடனில் 33 விழுக்காடு என்று ஒரு புள்ளி அதுதான். நம்ம கடன், அது கூட கடன்லாம் சொன்னா கடன் வாங்கிட்டாங்க. மொத்த உற்பத்தியில் 27 விழுக்காடு வாங்கலான்றது ரூல்ஸ். இவங்க 25 தான் வாங்கியிருக்கிறாங்க. உற்பத்தி குறைவா இருந்தப்போ நமக்கு தரமாட்டேன்னு இருப்பான், அதுக்கு என்ன பண்றது. உற்பத்தியை அதிகரித்திருக்கிறப்போ அதுக்கான நிதியை வாங்குவதற்கான அனுமதி இருக்கிறது, வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அது எதற்கு பயன்படுத்துகிறார் என்பதுதான். இந்த நம்ம குழந்தைகள் நல்ல ஆரோக்கியம் உள்ள குழந்தைகள் வாழ வேண்டும், காலை உணவு மதிய உணவு, அவங்களை அடுத்த நேரத்தில் இப்படி அனுப்புறது, இந்த உயர்நிலை பள்ளி முடிக்கிற பயிற்சி போகிறது, அடுத்து என்ன பயிற்சி கொடுப்பது, அடுத்து கல்லூரிக்கு அனுப்புவது. ஒரு நிறைய கல்லூரிகளில் பல்கலைக்கழக விருப்பமான அசீம் பிரேம்ஜின்னு ஒரு பல்கலைக்கழகம் இந்த விப்ரோ நிறுவனத்தை நடத்துகிறது, மிக உயர்ந்த கல்வி தருகிற கருதப்படுகிற ஒன்று. அதுக்கு சில பேர் வந்து 18 மாணவர்கள் நாங்கள் போகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, உங்களுக்கு தனி பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு. அங்கே என்ன கேள்வி கேட்கணும், அங்கே படித்த ஒரு மாணவியை அழைத்து வந்து நீங்கள் என்னென்னலாம், ஆனால் அங்கே வந்து
சர்டிஃபிகேட்டே கேட்காத, மார்க் லிஸ்ட் கேட்காத ஒரு யூனிவர்சிட்டி. ஒரு மாணவன் நீங்கள் பண்ணிச்சிட்டா போதும், உங்களுக்கு நேரடியாக இது நடக்கும். ஆன்லைனில் தான், நீங்கள் நேராக அங்கே போக வேண்டியதில்லை. கேள்வி கேட்பான், உங்களுடைய அறிவாற்றலை தெரிந்து கொள்வான், அட்மிஷன் சொல்லிடுவான். உங்கள் மார்க் லிஸ்ட்டே கேட்காத ஒரு யூனிவர்சிட்டி. அப்போ எப்படி அவர்களுக்கு பதில் அளிப்பது என்பதற்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாரு. அதுக்கு அங்கு கற்ற மாணவி வச்சு கொடுக்குறாங்க. 18 பேரில் 17 பேர் தேர்வாக்கி விட்டார். அவர்களுக்கான கட்டணத்தையும் விடுதி கட்டணத்தையும் அரசே செலுத்துகிறார். இது கேள்விப்பட்டோன்னா அசீம் பிரேம்ஜி சொன்னார், நீங்கள் ஏங்க தமிழ்நாடு அரசையும் செலவு பண்ணுறீங்க, நானே ஃப்ரீயாக கொடுத்துட்றேன் என்று அவர் கொடுத்தவர். ஏன்னா அந்த கல்லூரியில் உங்களுக்கு இவ்வளோ பெரிய கொடையாளர்கள் அவர் ஒருவர். கொரோனா பிஎம் கேர்னு வசூல் பண்ணார்ல, மோடி போஸ்ட் கொடுத்தாரு. அப்புறம் கையை கட்டி ஒரு போஸ்ட் கொடுத்து இதுக்காக கொரோனாவுக்காக கோவிட் வந்தபோது அதற்கான நிதி திரட்டினார். முதல் 5000 கோடி ரூபா நன்கொடை கொடுத்தாரு. அவர் தான் பெரும் முதலாளிகள் உள்ள ஒரு முஸ்லீம்ல ஒருத்தர் அசீம் பிரேம்ஜி. அவர் 5000 கோடி கொடுத்தவர். ஆனால் மோடி ஒரு சட்டம் கொண்டு வந்தார், இதுக்கும் அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லை, இதுக்கு ஆடிட்டிங் கிடையாது, ஆர்டிஐனுடைய இதுக்குள்ள வராது. இவன் ஊழல் பண்ணுறான்னா இல்லை யார் ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்லு. எத்தனை ஆயிரம் கோடி, ஒருத்தனே 5000 கோடி கொடுத்து நமக்கு தெரியுது, எத்தனை ஆயிரம் பேர் கொடுத்துருப்பான். அந்த பணத்துக்கு ஆடிட்டிங் இல்லைன்ட்டாங்க. ஆர்டிஐலையும் கேள்வி கேட்க முடியாத, ஆர்டிஐ வளையத்துக்குள் வராதுன்னு ஒரு சட்டமும் போட்டான். அப்போ அந்த பணம் என்னாச்சு, யார் கேட்பது, யார் பதில் சொல்வது? இதை கேள்வியாக எழுப்பல. ராஜாவுக்கு 1,76,000 1,75,000 கோடி, 76,000 கோடின்னு ஒன்று சொல்லுவாங்க. எத்தனை சைபர்லாம் போட்டு இவங்கெல்லாம் போஸ்ட் விட்டாங்க அதிமுக அப்பெல்லாம். சரி, ரைட்டு. அது வழக்கு முடிஞ்சது, அனுமான இழப்புன்னு தான் சொன்னாங்க. அதாவது இப்படி நடந்திருக்கலாம், நடப்பதற்கு வாய்ப்பு உண்டுன்னு 1,20,000 போட்டான். சார்ஜ் ஷீட் போட்டு 30,000 கோடின்னு போட்டான். அந்த வழக்கம் தள்ளுபடி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இவங்க ஆட்சியில் ஒரு பாப்பாத்தி செபியினுடைய தலைவராக இருந்தால் 5 லட்சம் கோடி மோசடி கொடுத்தான். 1.5 லட்சம் கோடி கொடுத்தா 5 லட்சம் கோடி கொடுத்தான். எவனாவது ஊழலை ஒழிக்கிற பிஜேபி எவனாவது பேசியிருக்காங்க? சிஏஜி என்கிற ஒன்றிய அரசனுடைய பெரிய நிறுவனம் அதுதான். அந்த நிறுவனம் சொல்லுகிற அந்த கணக்காய்வு நிறுவனம் ஆடிட், அவங்க சொல்றாங்க இவங்க ஆட்சியில் 6 லட்சம் கோடி ஏமாத்திருக்காங்க. ஏழ்றாங்க, அப்புறம் 6.5 சொன்னாங்க. சரி, 6.5 இருக்கட்டும். 6 லட்சம் கோடி எதுன்னா இன்சூரன்ஸ்ன்னு சொல்லி முதலே செத்து போன மருத்துவ இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கான். அவன் ஃபோன் நம்பர் எல்லாத்துக்கும் 999ன்னு போட்டு 10 போட்டு எல்லாத்துக்கும் ஒரே ஃபோன் நம்பர், அட்ரஸே இல்லாமல் இருக்கு. அதெல்லாம் போட்டு பணம் எடுத்துருக்காங்க. இதெல்லாம் கணக்கு போட்டு சொன்னானே, அதை பற்றி ஊழல் இல்லையாது, அதை பற்றி ஏதாவது பேச்சு வந்துடா? ஆனால் இவன் ஊழல் இங்கே இருக்கவும் பேசுகிறான், பேச்சு இருக்கு பாருங்க. எண்ணிக்கூட முடியாத அளவுக்கு. இப்போ நம்ம அண்ணாமலையினுடைய ஊழல்னா இவங்க தூக்கி சாப்பிட்டு விடாம மந்திரிங்கெல்லாம். அதை விட ரவியை பற்றி இப்போ தான் செய்தி வந்துருக்கு. நம்ம விட்டு போய் விட்டாரே அப்படின்னு ஒரு வருஷப்பட்டு கூட எனக்கு பேசினார். எல்லாம் தப்பாக நினச்சிங்கன்னா நம்ம விட்டு போயிட்டாரு, அவ்வளோதான். மகிழ்ச்சி அடையாதீர்கள் சொன்னாங்க. மகிழ்ச்சி அடையாதீங்க, நம்ம விட்டு போய்விட்டாரு ரவின்னா இங்கிருந்து போயிட்டாரு, அவ்வளோ. அப்படிப்பட்டாலே எவ்வளோ குழப்பம் பண்ணா சார், காவி கலர் அடிக்கிறது என்னன்னா, இதெல்லாம் ஜாதி மோதல்கள், கலவரங்களை அவர் உருவாக்குவார். திருப்பரங்குன்றம் ஒரு எடுத்துக்காட்டு. உங்களுக்கு என்னடா இத்தனை நாளாக சொல்லுங்க, அவன் நீதிபதி ஒருத்தர் அவர் மாரிமுக பூசாரியா நன்றி. அப்போ ஏங்க ஒருத்தர் சுல்லா வச்சுட்டு ஒரு நீதிபதி உட்காந்தா என்ன சொல்றோம், நீ முஸ்லீம் அடையாளம் காட்டி கொடுக்குற. வெளியே எடுத்து ஒரு சிலுவை போட்டு ஒரு நீதிபதி உட்காந்தா என்ன சொல்றோம், நீ உட்காந்துருக்க தை மாசம் செவுத்து கடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு தாடி வச்சுட்டு பார்த்தா எப்படி இருக்கு. ஆனா அவர் தீர்ப்புல சொல்றாருல, இந்த மதமாற்றம் மைக்கேல் பட்டி என்னென்னலாம் பேசுறாங்க. மைக்கேல் பட்டிங்கிற பேரையே மாத்திட்டாங்க. அப்படியே அந்த காலத்துல பேர் பள்ளிக்கூடம் கொண்டு வந்தாங்க, அந்த பேரு, அந்த பேர் இருக்கு. இப்ப தீர்ப்பு சொல்லிட்டான், அதற்கு மதமாற்ற சம்பந்தம்னு சிபிஐ வழக்கு முடிச்சிருச்சு. சிபிஐ கொடுப்பான், இவர் ஆர்டர் பண்றோம், தமிழ்நாட்டு ஏமாத்திடுவாங்க திருட்டு பசங்க எங்காலும் இருக்கான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எங்காவது. அப்படின்னு சிபிஐக்கு தான் போட்டார் சாமிநாதன். அவனு தீர்ப்பு சொல்லிட்டாங்கல்ல, இல்லைங்கிறான். இப்போ என்ன பதில் அண்ணாமலையும் அவங்க என்ன சொல்லுவாங்க? எத்தனை பொய்களை, கலவரங்களுக்கு இந்த இதில் தூண்டில் தான் போய் ஏற்றணும்னு இவர் சொல்லிட்டு இருந்தார்ல. ஆகம் அப்படி நடக்கணும், ஆகம் அப்படி நடக்கணும். ஏன்டா கார்த்திகை மாதம் தீபம் இப்போ கூட போடுறாரு, திருப்பியும் தீபம் ஏற்றுக்கணும். என்ன ஆள் இதெல்லாம்
இப்படியெல்லாம் இருக்கிற இடத்தில் தான் இவர்கள் வந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அவனையும் ஏற்ற விடாம, ஆனாலும் கலவரமும் ஏற்படாமல் 140 உடனே செய்ய முடிஞ்சது. நீதிமன்றம் சொல்லு, நீ வேணா இருக்கலாம், நீதிமன்ற அவமதி சந்திப்போம், ஆனால் இப்ப நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிற துணிச்சல் 27 விழுக்காட்டுங்க. நம்ம மருத்துவ கல்லூரி தோழர்லாம் நீட்டை பத்தி சொன்னாங்க. நீட்லயாவது நமக்கு 15 இடங்கள் தான் எம்பிபிஎஸ் ஒன்று தரணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி 15 இடத்தை ஒன்றிய அரசு கொடுத்துடணும். ஆனால் எம்எஸ்லாம் இருக்கு பாருங்க, எம்எஸ்எம்டி போஸ்ட் கிராஜுவேட்லாம் 50 இடங்கள்லாம் அவங்க கொடுத்துடணும். சரி, அதில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படுவதில்லை, பிற்படுத்தப்பட்டவர்கள் கொடுக்கவே இல்லை. அதற்கும் ஒரு வழக்கு போட்டது தமிழ்நாடு அரசு. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால போட்டாங்க, இப்போ போடல. திமுக வழக்கு போட்டது, வழக்கில் கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ திமுக என்ன கேட்குன்னா, எங்கள் ஊருக்கு பள்ளியோடது எங்களுக்கு 50 விழுக்காடை பிற்படுத்த விட்டு இடஒதுக்கீடு, நீ 27 உங்கள் ஊரில் வச்சுக்கோ. எங்கள் பல்கலைக்கழகத்தில் 50 கட்டடம் நம்மளுது, தமிழ்நாட்டு மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் பேராசிரியர் ஊழியர்களுக்கு தமிழ்நாடு அரசின் வரிப்பணத்தில் கொடுக்கப்படுகிறது. சம்பளம் நம்ம தான் கொடுக்குறோம். ஆனால் அவர் தான் வைப்பாராம், ஆனால் கொடுக்க மாட்டாராம். தமிழ்நாட்டு சட்டத்தை பின்பற்ற மாட்டேன் என்று சொன்னார். அதற்கு எதிர்த்து பேசுகிற அளவுக்கான அப்படியாவது பேசுறதுக்கு எந்த நாடு இல்லையே தான் அவங்க இருக்கும். தமிழ்நாடு ஒன்றுதானே பேசி கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ல நம்ம அதிக இந்த செய்தி தான் நாங்கள் ஏன் ஆதரிக்கிறோம் என்பதையெல்லாம் பேச வேண்டிய வந்தது. நமக்கு நம்முடைய மக்களுக்கான முன்னேற்றத்தை, நம்முடைய மக்களுக்கான வளர்ச்சிக்கு நோக்கி வந்து தொழில் முனைவோருக்கான கடன் என்று தருவது, அதற்காக பட்டியலின மக்களை மட்டும் தொழில் முனைவோர் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு நிதி ஒதுக்கி கொடுப்பது என்ற முறையெல்லாம் இப்போதுதான் அறிமுகப்படுத்தப்பட்டு, இது வரைக்கும் அப்படி ஒரு தனியாக ஒரு முறையை, தனியான நிதியை ஒதுக்கி கொடுக்கப்பட்ட பழக்கம் அதுக்கு முன்னால் இல்லை. எனவே தான் இதையெல்லாம் பார்க்குறோம். சிந்திக்கிற அளவுக்கு இன்னும் வேறு முயற்சிகள் எடுக்கக்கூடும். நான் வெடிக்கத்தை நான் 10 வருஷம் ஆட்சி இல்லாத திமுக ஆட்சி இல்லாமல் இல்லை, ஸ்டாலின் யோசிச்சே இருப்பார், என்னென்ன பண்ணலாம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு, இது டைம் 10 வருஷம் பண்ணி 10 வருஷமா இருந்தால் பண்ண முடியும் என்றுதான் நம்ம கருதுவது. எனவே அந்த அடிப்படையில் தான் வருகிறவர்களை விட வரக்கூடாதவர்களாக நம்ம கருதும் பிஜேபி கருதும். ஏன்னா அவன் வந்து அதிமுக காமெடி சாப்பிட்டு போயிடுவாங்க. அதான் பெரிய அந்த கிழவன் நிதிஷ்குமாரே தூக்கி அடிச்சிட்டான், வேற முடியலையா அவனால, அதனால வேற முதலமைச்சரை போடுறாங்களாம். பிஜேபி முதலமைச்சர் எடுத்து வர்றாங்க. நீ கூட்டணி அவங்களோட சேர்ந்து நாசமாக போனையா, பேசாம தேஜஸ்வி இவங்களோட இருந்துருக்கலாம், இப்போ இல்லைங்கிறாங்க. ஆனால் மாநிலங்களவை உறுப்பினராக்குறாங்களாம். ஏன்னா முடியாது, முதலமைச்சர் இருக்கிற மாநிலங்களவை எப்படி போய் பண்ணுவார், என்ன பேசுவார், உட்காந்து தூங்குறதுக்கு போவார், அங்கேயே ஏதாவது வேலை செஞ்சு தான் ஆகணும், பேசணும், கருத்துக்களை வந்து விவாதிக்க வேண்டும், எல்லாம் செய்யணும். இல்லை சாதாரணமாக இப்போதான் தேர்தல் நடக்குது, அதுக்குள்ள தூக்கிட்டான். ஜெயிக்கிறது நீ இருந்தால் போதும். பழனிசாமி பதவி ஏற்கிறவனுக்கே பண்ணிடுவாங்க, என்னன்னு தெரியல, பயமா இருக்கு. இப்போவே இந்த அளவுக்கு நம்ம மருமகளா துன்பப்பட்டவன் மாமியாரானா அவங்க திருப்பி கொடுமை கொடுத்தோம் மருமகள்னு சொல்ற மாதிரி மோடி வந்து பர்மிஷன் கேட்கறாரு அமெரிக்கா கிட்ட, நான் உங்களுக்கு டீசல் வாங்கிக்கிறேங்க. இறையாண்மை என்றால் என்ன? என்னுடைய நாட்டுக்கான திட்டத்தை நான் தீட்டிக் கொள்வேன், நான் முடிவெடுப்பேன், எல்லாம் சேர்த்தானா இறையாண்மை என்பது என்ன? வேற யாரையும் மேல ஆதிக்கம் செலுத்த முடியாதான் இறையாண்மை. இவர் வந்து நான் கொஞ்சம் ரஷ்யாவுக்கு கொஞ்சம் நாளைக்கும் வரும், சரி ரைட் வாங்கிக்கிறியாப்பா, இல்லைங்க ஒரு 31 நாள் 30 days நம்ம படிச்சிருக்கோம்ல, 30 days செப்டம்பர் ஏப்ரல் ஜூன் நவம்பர்லாம் படிச்சிருக்கோம். ஏப்ரலுக்கு 30 இல்லை 30 நாள் வாங்கிக்கலாம் பர்மிஷன். ஓகே சார், இதான் இறையாண்மை உள்ள நாடு. நீ ஒருத்தருக்கு அடிமையா இருந்து இன்னொரு அடிமையை தேடிட்டு இருக்கிற, இங்க ஒரு அடிமை கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. என்ன செய்வார்கள்ன்றால தெரியாது கூட, இவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையா என்றாவது. ஆனாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு கட்சி இந்த நாட்டில் வளர்ந்து விடுமோ என்ற அச்சம். எப்பவுமே புது கட்சின்னு ஒன்று புதுசாக வந்தோம்னா வாழாவட்டிங்களாம் இருப்பாங்க, எல்லா கட்சியும் நீக்கப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவன் சீட்டு விடுறாங்கலாம் இருப்பான். அவங்களாம் போய் புது கட்சி தான் போய் சேருவான். இப்போ பிஜேபி வந்துருக்குது, பதவி கொடுப்பான்ட்டு உடனே போகிறாங்க, ரைட்டு. ஆனால் என்ன செய்ய போகிறீர்கள், என்ன சாதிக்க போகிறீர்கள்? அந்த நாட்டில் வந்து மாட்டுக்கறி நம்மளை சொல்லுவோம், கேரளாவில் போய் பேச முடியுமா மாட்டுக்கறியை பற்றி? அடிச்சு துரத்திடுவான் சேட்டாங்க, அடிச்சு துரத்தி இங்கே மாட்டுக்கறி இப்படி பேசுனேன். பிஜேபிக்காரங்க மாட்டுக்கறி சாப்பிட்டு தான் அவன் போராட்டம் பண்ணணும். அங்கே சாதாரண உணவாகி விட்டது. இன்னும் தமிழ்நாட்டில் அப்படி ஆகுது. தமிழ்நாட்டில் சாதாரணமான உணவாக மாறவில்லை. இன்னும் கூட ஒளிஞ்சிட்டு வாங்கி சாப்பிட்றோம், சாப்பிட்றாங்க ஆனால் ஒளிஞ்சிட்டு சாப்பிட்றாங்க. வெளிப்படையாக சாப்பிட்றதுக்கு நம்ம முட்டு வரல. 72 பெரியார் அறிவித்தார்,
மாட்டுக்கறி பன்றிக்கறி விருந்து தமிழ்நாடு என்ன நடத்த சொன்னார். அப்போ ஏன்னா இப்போ இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. அப்போதான் அதுக்கு வந்து நான் வெஜிடேரியன் முதல்ல அன்னைக்கு தான் மாட்டுக்கறி சாப்பிட்டு தான் ஆரம்பித்தேன் என்னுடைய நான் வெஜிடேரியன் வாழ்க்கை. ஏன்னா தலைவர் சொல்லியிருக்காரு சாப்பிடுவோம் அப்படின்னா அப்படிதான் ஆரம்பித்தேன். ஏன்னா அது நமக்கு இயல்பாக இன்னும் மாறல, ஆனால் இயல்பாக மாறிடுச்சு. ஆனால் இவன் வந்து அவன் என்ன பண்ண போறான்னு தெரியாது நமக்கு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் வரக்கூடாதவர்களை முக்கியமாக கருதி கொண்டிருக்கிறோம். அவர் வந்து விட்டால் இந்த நாட்டில் எல்லா பிறப்பும் வந்தே மாதம் பாட்டு பண்ணால் என்ன போச்சு. முதல்ல கூட சில பத்திகளை எடுத்து விட்டு தான் பாட சொன்னான். இப்போ அந்த பத்தி சேர்த்து பாடுங்க. இப்போ அதற்கு ஒரு சட்டம் ஏற்படும். நீ என்ன சொல்றியா? தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க வேண்டும். நிறைய பேருக்குலாம் கூட்டணி அமைப்பு நல்ல வழக்கறிஞர் அணி எல்லாம் இருக்கும். பிஜேபி மட்டும் தான் நீதிபதி நீங்கன்னு வச்சுக்கிறாங்க. இவங்க தனியாக ஒரு அணி. அது மாதிரி இப்போ தேர்தல் ஆணையத்தையும் இவங்க அணியில் சேர்த்துக்கிட்டாங்க. தேர்ந்தெடுப்பது எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி தலைவர், பிரதமர், எதிர்கட்சி தலைவர், தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற 3 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி கல்வி விட்டாங்க. பிரதமர் நியமிக்கும் ஒருவர், எதிர்கட்சி தலைவர் 3 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க. பிரதமர் யார் நியமிப்பார்? எதிர்கட்சிக்காரன் நியமிப்பார். இப்போ வந்திருக்காரு டாக்டர் ஞானேஸ்வர் வந்திருக்காரு. என்ன செய்ய போறாரு? அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு நம்ம பார்க்குறோம். எனவே இந்த மாதிரி குழப்பங்களை எதை வேண்டுமானாலும் செய்யலாம், யார் வேண்டாம் நீதிபதி ஆக்கலாம். இந்திய ஆட்சி 50ல் நமக்கு வந்து குடியரசு சட்டம் எழுதப்பட்டதிலிருந்து நமக்கு உச்சநீதிமன்றம் இருந்து வருகிறது. அதுல இவங்க ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் 6 பேர் மட்டும்தான் வழக்கறிஞராக நேராக நீதிபதியாக உச்சநீதிமன்ற நீதிபதி நியமிக்கப்பட்டிருக்கார். மிக சிறந்த சட்ட வல்லுநர்களும் அப்படி நியமிக்கப்பட்டிருக்கார். ஆனா இவங்க வந்த பின்னால 10 பேர் 10-15 பேர் 60 வருஷத்துக்கு எவ்வளவு நியமிச்சாங்க, அதோட அதிக பேர் பண்ணிட்டான். அமித்ஷா கேஸ் நடத்தினவங்க, இவங்க கேஸ் எல்லாருமே உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகிட்டாங்க. ஒரு நீதிபதி இதுல இருந்தார் குஜராத்தில். பட்டேல் வந்து இடஒதுக்கீடு கேட்டாங்க. அந்த தீர்ப்பு சொல்றப்ப சொன்னார், எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் எனக்கு பிடிக்காத வார்த்தை 2 தான். கரப்ஷன் வந்து ரிசர்வேஷன் ஒன்று. ரிசர்வேஷன் கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு எதிராக எல்லோரும் போய் நிறைய 250க்கு மேற்பட்ட எம்பிக்கெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த பத்தியை மட்டும் நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன்னு சொன்னான். அவன் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகிட்டான். அவன் தான் உச்சநீதிமன்ற நீதிபதியாக்கி உயர்ஜாதி ஏழைகளுக்கு 10 விழுக்காடு தரலாமா தரக்கூடாதா என்பதற்கு அவன் தலைமையில் இருந்த குழு தான் தீர்மானம் கொடுத்து. எப்படி இருக்கும் பாருங்க. எவன் ரிசர்வேஷன் கூடாதுன்னு சொன்னானோ அவன் தலைமையில 3 நீதிபதிகள் உட்கார்ந்து அவன் மொத்தம் 2 பேர் சேர்ந்து தான் தீர்ப்பு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்ப நீதிபதிகள் ஒரு அணியை அளவுக்கு இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்வார்கள் என்று நம்மால் எண்ணிக்கை கூட பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சட்ட மீறல்கள் எதுவும் நடக்காத அளவுக்கு தமிழ்நாடு ஓரளவுக்கு இருக்கிறது. அதை முற்றுமுழுதாக ஒழித்துவாங்க என்ற அச்சமும் சேர்ந்து நம்மை திமுக ஆட்சியை உறுதி செய்வோம் என்று சொல்ல வைக்கிறது. அது நாம் முற்றுமுழுதாக என்ன, ஒரு பழைய ஒரு இத்தாலியில் ஒரு அறிஞர் இருந்தார் பிஸ்மார்க். அவர் தான் இத்தாலி ஒன்றாக்கி அவர் சொன்னார், அரசியல்ங்கிறது வந்து முடிந்ததை செய்யறது தான். ஆர்ட் ஆஃப் பாசிபிள், ஆர்ட் ஆஃப் அட்டைனபிள், எது பெற முடியுமோ அது மட்டும். தேர்ந்தெடுப்பது எதைனா செகண்ட் பெஸ்ட்டுங்க. நம்ம நினைக்க தேர்ந்தெடுக்க முடியாது, அடுத்தது தான் அவங்களால செய்ய முடியும். அவ்வளோதான் தான் பாலிட்டிக்ஸ் செய்ய முடியும்னாரு. போதும் அது செஞ்சாலே எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தால் போதும். நாய் வடம் போனாலும் நரி வடம் போனாலும் சரி, இடம் போனாலும் சரி, எங்களை கடிக்காமல் இருந்தால் போதும் என்று சொல்வதை போல ஆட்சியாளர்கள் அதோடு மட்டுமில்லாமல் நாம் எந்த மக்களை இலக்கு மாந்தர்களாக வைத்து இயக்கம் நடத்துகிறோமோ அந்த சமுதாயத்திற்கு, அந்த மக்கள் கூட்டத்திற்கு துணையாக இருந்தவர்களை உயர்த்த துடிக்கிற இந்த ஆட்சி வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வலியுறுத்தி சொல்லி விடைபெறுகிறேன்.